கொடி வணக்கம். நமது நாட்டு கொடியை வணங்கி அதற்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம். நாம் ஒவ்வொரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்நாட்டின் சிறந்த குடிமகனாக திகழ்வதன் மூலம் நமது கொடியின் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து மென்மேலும் உழைக்க நமக்கு ஊக்கமளிக்கிறது. நமது நாட்டு கொடிக்கும் நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கொடி காட்டும் வழியே நம்முடைய வழி. அதன் ஒளியும் புகழும் வளர்ந்து ஓங்குக. நம் அனைவரும் நன்முயற்சி மேற்கொள்வோம். உலக நாடுகளின் மத்தியில் நமது தாயின் மடிக்கொடி செம்மார்ந்து பட்டொளி வீச பறந்திடச் செய்வோம். நன்றி. லயன்ஸ் வழிபாடு லயன் என்ஜினியர் யூசுப் ரியாஸ். லயன்ஸ் வழிபாடு. நான் லயன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு விருந்து உண்ணுகின்ற போது எனது லயன்ஸ் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணியும் இனிமையாக காலம் கழிக்கவும் பாடவும் வேடிக்கைகளில் பங்கு பெறவும் சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்ததை குறித்தும் இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்வது சிறந்த பணி என்று உணர்கிறேன். அன்றாட பணிகளில் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும்போது விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பனவற்றை நினைவில் நிறுத்தி நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம். நன்றி. நன்றி. லியோ பிளட்ஜ் கிறிஸ்துராஜா மெட்ரிக் பள்ளியின் மாணவன் லியோ முகமது இம்ரான். Leo pledge. I pledge of my hands extended and open to help those in needs. I pledge of my heart, reach for it and it will be touched. I pledge of my ears to hear another's outcry, my eyes to see the plight of others, my knowledge to bring a man closer to his dream. I pledge of myself for the betterment of my community and my country. Thank you. Thank you. உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் அமைதி. தேங்க்யூ. அதனைத் தொடர்ந்து நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய லயன் எஸ்ஆர்சி லட்சுமணன் மற்றும் லயன் முத்து முகமது, அதுபோன்று நமது மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் மரியாதைக்குரிய எம்ஜேஎஃப் ஜானகிராமன் அவர்களது நினைவாக இந்த அரங்கில் ஒரு நிமிட மௌன அஞ்சலி என்ற திருக்குறளோடு திருப்பத்தூர் ஆறுமுகநகர் லயன் சங்கத்தின் 40ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவிற்கு வருகை தந்து எங்களுக்கு புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்திருக்கும் எங்களது மாவட்ட ஆளுநர் PMJF லயன் CAD செல்வம் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி புதிய உறுப்பினர்கள் சங்கத்தில் இணைத்து எங்களோடு தோல்விக்கும் மாவட்ட முதல் துணை ஆளுநர் BMJF லயன் டாக்டர் N ஆர்வம் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சேவை திட்டத்தை துவங்கி வைப்பதற்காக மாவட்ட 2ஆம் துணை ஆளுநர் MJF லயன் C மணியன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மாவட்ட அமைச்சரவை முதன்மை நிர்வாகிகள் அமைச்சரவை செயலாளர் லயன் இன்ஜினியர் M பாலசுப்ரமணியம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மாவட்ட அமைச்சரவை பொருளாளர் MJF லயன் K தங்கத்துறை சார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மாவட்ட அமைச்சரவை கூடுதல் செயலாளர் லயன் டாக்டர் PR மருதப்பன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். எங்களது மண்டல தலைவர் டிக்டாக் மண்டல தலைவர் BMJF லயன் சார் R அழகுசுந்தர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மாவட்ட அமைச்சரவை வேலுமுன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். சிவகங்கை மாவட்ட ஏரியா அட்வைசர் லயன் R ரங்கசாமி சார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் அனைத்து அமைச்சரவை நிர்வாகிகள், மண்டல தலைவர்கள், வட்டார தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் அனைத்து சங்க தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன்.
சென்ற வருடம் என்னோடு பணியாற்றிய எங்களது செயலாளர் லயன் பி பிளாசாஸ் ராஜேஸ்வரி சேகர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு தோள் துண்டு போன வருடம் பூரா எங்களுக்கு பொருளாளராக இருந்த டி பாண்டி அவர்களுக்கும் என்னுடைய வருக வருக என வரவேற்று அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து பயனாளிகளுக்கும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். செயலர் அறிக்கை வழங்குபவர் லயன் ராஜேஸ்வரி சேகர் அவர்கள். அவையில் வீற்றிருக்கும் ஆளுநர், முதல் துணை ஆளுநர், இரண்டாம் துணை ஆளுநர் உள்ளிட்ட அமைச்சரவை மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2024-25 ஆண்டிற்கான செயலாளர் அறிக்கை. கடந்த 10/7/2024 அன்று பதவியேற்பு விழா முன்னாள் ஆளுநர் சின்ன அருணாச்சலம் அவர்கள் தலைமையில் காசி மண்டபத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அன்றைய தினம் 3 புதிய உறுப்பினர்கள் இணைந்தனர். முதல் துணை ஆளுநராக லயன் சிஏடி செல்வம் அவர்கள் தலைமையில் இணைக்கப்பட்டது. இரண்டாம் துணை ஆளுநர்கள் தலைமையில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான சேவை திட்டங்கள் நடைபெற்றன. ஜூலை 1-2 கொடைக்கானல் PST செமினாரில் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 14/7/2024 அன்று லயன் அமீர் பாதுஷா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பசிப்பினி போக்கும் திட்டம் கண்டவராயன்பட்டி முதியோர் இல்லத்தில் நடைபெற்றது. அனைத்து சங்க கூட்ட பதவியேற்பு விழாவிலும் அரிமா சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 28/7/2024 அன்று 35வது மாவட்ட அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் அவார்ட் வாங்கினோம். சிறந்த சேவை திட்டத்திற்கான விருது. 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நமது அரிமா சங்க கட்டிடத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கி வைத்தோம். பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, கிறிஸ்தராசா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பாபா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் கொடியேற்றத்துடன் விழா துவங்கப்பட்டு முன்னாள் ஆளுநர் லயன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. 1/9/2024 அன்று காரைக்குடியில் முதல் வட்டார கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 24/8/2024 அன்று சங்க மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. 5/9/2024 அன்று பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. அதே தினத்தன்று ஆறுமுகம்பிள்ளை சீதையம்மாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட 23 ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மதுரை ஹாப்பி முதியோர் இல்லத்திற்கு 5 முறை பசிப்பினி போக்கும் திட்டம் மூலம் உணவு வழங்கப்பட்டது. 2/9/2024 அன்று வள்ளலார் மடத்திற்கு பசிப்பினி போக்கும் திட்டம் மூலம் உணவு வழங்கப்பட்டது. மதிய உணவு வழங்கப்பட்டது. 9/9/2024 அன்று லயன் சந்திரன் அவர்கள் தலைமையில் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கண்டவராயன்பட்டி முதியோர் இல்லத்திற்கு மளிகை பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 15/8/2024 அன்று முன்னாள் தலைவர் லயன் ரெங்கசாமி அவர்களின் இல்ல திருமண விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 21/9/2024 அன்று RK மகாலில் மாநில நல்லாசிரியர் விருது மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. 29/9/2024 அன்று பகத்சிங் மண்டல மாநாட்டின் மாபெரும் இருதய சிகிச்சை முகாம் காரைக்குடியில் நடைபெற்றது. அன்றைய தினம் பன்னாட்டு இயக்குனர் லயன் PMJF நாகராஜன் அவர்கள் நமது திருப்பத்தூரில் அமைந்துள்ள சீதளி குளத்தை பார்வையிட்டு சுத்தம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்தார். 2/10/2024 அன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். புதிதாக உருவாக்கிய பகத்சிங் மண்டல மாநாட்டிற்கு உட்பட்ட காரைக்குடி மாணிக்கம் லயன் சங்கத்தில் அரிமா சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 14/10/2024 முதல் 20/10/2024 வரை அறிவுத்திருக்கோயிலில் நடைபெற்ற மனவளக்கலை யோகா பயிற்சி அரிமா சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 24/10/2024 அன்று மருதுபாண்டியர் குருபூஜையில் சங்க நிர்வாகிகள் ஒன்று கூடி வெட்டிவேர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். 16/10/2024 அன்று பீஸ் போஸ்டர் டிராயிங் போட்டி CTC பள்ளியில் நடத்தப்பட்டது. டாக்டர் அப்துல் கலாம் பிறந்தநாள் அன்று அமைதிக்கான ஓவிய வரைபட போட்டி. 20/10/2024 அன்று நமது சங்க உறுப்பினர் உதயம் சூப்பர் மார்க்கெட் லயன் குமரப்பன் அவர்களின் புதிய ஜவுளி நிறுவன
நிறுவனம் திறப்பு விழாவில் அனைத்து அரிமா நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 25/10/2024 அன்று நமது அரிமா சங்க கட்டிடத்தில் தீபாவளி கொண்டாட்டம் இனிப்புகள் வழங்கி வெடிகள் வெடிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டது. 7/11/2024 அன்று நமது சங்க உறுப்பினர் ஏடிஎன் லைன் மாணிக்கவாசகம் அவர்களின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 8/11/2024 அன்று லைன் சேது செல்வம் அவர்களின் இல்ல விழாவில் அனைத்து அரிமா நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 15/11/2024 அன்று பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழாவில் அனைத்து அரிமா சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 29/11/2024 அன்று சிவகங்கையில் செயலாளர் மற்றும் பொருளாளர் பயிற்சி பட்டறையில் செயலாளர் பொருளாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 30/11/2024 அன்று 2வது வட்டார ஆலோசனை கூட்டம் தேவகோட்டை காஸ்மாஸ் கட்டடத்தில் நடைபெற்றது. 4/12/2024 அன்று லைன் சொக்கலிங்கம் அவர்களின் இல்ல திருமண விழாவில் அரிமா நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 7/12/2024 அன்று மண்டல சந்திப்பு கலந்தாய்வு கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 14/12/2024 அன்று காரைக்குடியில் 17 சங்கங்கள் இணைந்து பாராட்டு விழா நடத்தியதில் கவர்னர் பாண்டியராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. 29/12/2024 அன்று முன்னாள் தலைவர்கள் தினம் மற்றும் புத்தாண்டு தினம் நமது அரிமா சங்க கட்டடத்தில் நடைபெற்றது. 10/1/2025 அன்று பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. 4/2/2025 அன்று திருமுருகன் திருப்பேரவையில் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் லக்ஷ்மி மருத்துவமனை டாக்டர் சுகுமார் அவர்களின் தலைமையில் பழனி பாத யாத்திரை பக்தர்களுக்கு நடத்தப்பட்டது. 8/2/2025 அன்று பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழாவில் அரிமா சங்க நிர்வாகிகள் தலைமை வகித்து கலந்து கொண்டனர். 11/2/2025 அன்று நமது லயன்ஸ் ராஜா அவர்களின் இல்ல திருமண விழாவில் அரிமா சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 16/2/25 அன்று சித்து மண்டல மாநாட்டில் 100% ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து பேனர் பிரசன்டேஷன் செய்து சிறப்பு செய்தோம். 26/3/2025 அன்று இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. அன்றைய தினம் தலைவர் அபுதாயிர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதாந்திர கூட்டம் நடைபெற்று இரவு விருந்தோம்பல் வழங்கப்பட்டது. அன்றைய தினமே புதிய நிர்வாகிகளும் தேர்வு செய்யப்பட்டனர். 8/3/2025 அன்று பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அரிமா சங்க தலைவர் செயலர் பொருளாளர் முன்னிலையில் முப்பெரும் விழா நடத்தப்பட்டது. ரமலான் நோன்பு முன்னிட்டு அன்று நடைபெற்ற அனைத்து இப்தார் நோன்பு நிகழ்விலும் அனைத்து அரிமா சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 26/3/2024 அன்று புதன்கிழமை மாலை 7 மணி அளவில் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. லயன் சந்திரன் தலைமையில் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. 28/3/2025 அன்று கிறிஸ்தராஜா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 25ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அரிமா சங்க நிர்வாகிகள் சிறப்பித்தோம். 17/4/2025 அன்று பூமாயம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அரிமா சங்க நிர்வாகிகளால் சுமார் 20,000 மதிப்பிற்கும் மேலாக நீர்மோர் பந்தல் போடப்பட்டது. 29/3/2025 அன்று பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அரிமா சங்க நிர்வாகிகளின் தலைமையில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. 30/3/2025 அன்று 35th டிஸ்ட்ரிக்ட் கன்வென்ஷனில் கலந்து கொண்ட அரிமா சங்க நிர்வாகிகள் சிறப்பித்தோம். 5/4/2025 அன்று பாபா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் அரிமா சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 13/4/2025 அன்று கிரீன் பார்க் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் அரிமா சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 15/5/2025 அன்று காரைக்குடியில் நடைபெற்ற கவர்னர் பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 18/5/2025 அன்று லைன் கான் முகமது அவர்களின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு அரிமா சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 25/5/2025 அன்று சங்கம் சார்பாக இலவச பல் மருத்துவ முகாம் டாக்டர் ஆறுமுகம் அவர்களின் மருத்துவமனையில் நடைபெற்றது. 21/6/2025 அன்று வானத்தை தொட்டுவிடலாம் நிகழ்வில் தன்னம்பிக்கை மழை பொழியும் பயிலரங்கம் நடத்தப்பட்டது. அதில் அரிமா சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 22/6/2025 அன்று பன்னாட்டு இயக்குனர் பாராட்டு விழாவில் அரிமா சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 21/6/2025 அன்று கவர்னர் பாண்டியராஜன் அவர்களின் இல்ல நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். நன்றி, வணக்கம். செயல்பாடுகளை செயலர் அறிக்கையாக தொகுத்து வழங்கிய சங்கத்தின் செயலர் லயன் ராஜேஸ்வரி சேகர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக
பொருளாளர் அறிக்கை. பொருளாளர் அறிக்கை லயன் என்ஜினியர் யூசுப் ரியாஸ். மொத்த வரவு 5,40,235 ரூபா, செலவு 5,36,669 ரூபா, மொத்த இருப்பு 5,566 ரூபா இருப்பு. நன்றி, வணக்கம். நன்றி பொருளாளர் அவர்களே. அடுத்ததாக 40ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகளை பணியமர்த்தி அழகு பார்க்க வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகம் செய்வதற்காக இங்கே வருகை தருமாறு நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர் லயன் ப்ரொஃபஸர் என் பாலசுப்ரமணியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய லயன்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பணி இன்று அறிமுகம் செய்வது நல்ல பொருத்தமாக தான் இருக்குது பாருங்கள். ஒரு வணிக இயல் தணிக்கையியலை அறிமுகம் செய்கின்றது. நான் காமர்ஸ், அவங்க ஆடிட்டர். அதை அறிமுகம் செய்வதற்கு எனக்கு அந்த வாய்ப்பை, அதை விட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அண்ணன் அண்ணன் கூப்பிடுவார். அந்த தம்பியை இந்த அரங்கத்தில் அறிமுகப்படுத்துவது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகின்றேன். இன்றைக்கி இருந்திருந்தால், திருவள்ளுவர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, செல்வத்துள் செல்வம் லயன் செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு திருவள்ளுவர் மாற்றி பாடியிருப்பார். அப்படிப்பட்ட எனது அருமை சகோதரர் PMJF லயன் CAD செல்வம் அவர்களை சிறிது அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். விருதுநகர் இன்றைக்கி என்னமோன்னு தெரியல, விருதுநகர் மாவட்டத்தை பற்றி எனக்கு 2-3 நிகழ்ச்சி அடுத்தடுத்து வந்துடுச்சு. ராமநாயக்கன் பட்டியை சொந்த ஊராக கொண்ட இவருடைய தந்தையார் பெயர் தெய்வநாயகம், தாய் திருமதி சின்னத்தங்கம். ஆகவே இவர் தெய்வம் தந்த தங்கச் செல்வம். ஏன்னா 2 இருக்கு பாருங்க. தெய்வம் தந்த, அப்பா கொடுத்தது என்ன செல்வம்? தங்கச் செல்வம். 2ஐயும் இணைச்சு தெய்வம் தந்த தங்கச் செல்வம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர் பிறந்த நாள் 20/6/1966. நான் 59. இவர் வீட்டில் 2வது மகன். எங்கே படித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, டாக்டர் முத்துசாமி நடுநிலை பள்ளியிலும் சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளியிலும், அடுத்து எங்கள் வணிகையியல் என்றாலே சொல்விளங்கு பெருமாள், ராஜாராம் சார், இவங்கெல்லாம் இருந்த அந்த வெள்ளச்சாமி நாடார் காலேஜ், அதில் பிகாம் முடித்தாங்க. பட்டய கணக்கராக 1994 பணி தொடங்கினார். மறக்கலாமா? குருவை மறக்கலாமா? ஆனால் அவருக்கு என்னன்னு தெரியல, அவரோட இருக்கிறதும் பாலு, அவருக்கு வழிகாட்டியவரும் பால் பாண்டியன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கூடயே இருக்கிறவர் ஒரு பாலுன்னு ஒருத்தர் இருந்துருக்காரு. அவரும் திருப்பத்தூரை சார்ந்தவருங்கிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2000 எங்கள் 2 பேருக்கும் சில ஒற்றுமைகள் இருக்குது. 2001 மதுரை தென்றல் லயன்ஸில் தன்னை இணைத்து கொண்டார். நானும் அதே வருடம் நம்ம திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் காலேஜ் பேரே வருது, ஆறுமுக நகர் அறிமுக சங்கத்தில் நானும் என்னை இணைத்து கொண்டேன். ஆனால் நான் அப்படியே தான் இருக்கேன், வருவேன். எல்லாம் எங்கள் தம்பிகள் வர்றதெல்லாம் எனக்கு வரக்கூடிய பெருமையாக நான் நினைக்கின்றேன். அவர் அந்த சங்கத்தினுடைய தலைவராக, வட்டார தலைவராக, மண்டல தலைவராக, இப்படி படிப்படியாக உயர்ந்து, அதான் முக்கியம், படிப்படியாக உயர்ந்து 2025 நமக்கு அருமை ஆளுநராக பதவியேற்றுள்ளார் என்பதை கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்க பணிகள் பலவற்றில் ஆர்வமுடன் பங்கேற்று திறமுடன் உழைத்து சங்கத்திற்கு பல சிறப்புகளை பெற்று தந்து கொண்டு இருப்பவர். ஜேசியில் நான் தான் சொன்னேன்ல, ஜேசியில் நானும் இருந்தேன். ஜேசியில்
டெம்பிள் சிட்டி ஜேசிஐயில் தன்னை இணைத்து கொண்டு மண்டலம் 18இல் சேம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இந்தியா மண்டல தலைவராக மிகச் சிறப்பாக பணியாற்றுகின்றார். உங்கள் வெற்றிக்கு காரணம் நீங்கள் தான் நினைக்கிறீங்களா? ஒரு ஆணின் வெற்றிக்கு காரணம் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய பெண் தான். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. நீங்கள் எது கேட்டாலும் எஸ் 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 அப்படி தானம்மா? அதனால தான் உங்கள் பேரே எஸ்எஸ். சுசிலா தேவி செல்வம் எம்எஸ்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தனது வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு தனது வாழ்க்கை பயணத்தை இனிமையாக தொடர்ந்து வருகின்றார். மக்கள் செல்வம் 2 குழந்தைகள். பள்ளிகள் என்ன வகுப்பு எடுக்கிறேன்னு பார்த்துறீங்களா? மன்னிச்சுங்க. அரவிந்த், எனக்கு ரிட்டையர் ஆகிட்டேன்ல, ரொம்ப நாள் ஆச்சு. மதுமிதா, அரவிந்த் மதுமிதா என்ற 2 குழந்தைகள். மருமகன் இன்ஜினியர் மனேஜ்குமார், வெள்ளக்கட்டி செல்லக்கட்டி பேத்தி மயூரிகா பெங்களூரில் இருக்கிறார்கள். கருணை இருந்தால் வள்ளலாகலாம். வாலி அன்னைக்கே சொல்லியிருக்காரு, கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இவை 3ம் இருந்தால் தலைவனாகலாம். நீங்கள் தலைவனாக இருக்கீங்கன்னா இந்த 3 இருக்கிறதுனால தான் நீங்கள் தலைவனாக இருக்கீங்க. தலைமை பண்பு மிக்கவர், இன்முகத்திற்கு சொந்தக்காரர், எல்லோரையும் அன்புடன் அழைத்து செல்பவர், புதியதோர் உலகம் செய்ய, புதுமையான பொற்காலத்தை உருவாக்க உங்கள் லட்சியம் பாதையாக அமையட்டும். அந்த பாதையில் உங்களை நாங்கள் பின்தொடர்வோம் என்று கூறி இந்த அருமையான எங்களது ஆளுநரை நாம் இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் கவர்னர் நாகராஜன் சாரை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு லயன்ஸில், மற்றபடி இலக்கிய நிகழ்ச்சியில் போய் சொல்லிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்க, லயன்ஸில் 2வதாக எனது அருமை சகோதரரை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகின்றேன். மாவட்ட ஆளுநர் PMJF லயன் CAD செல்வம் அவர்களை இந்த மேடையில் எங்கள் திருப்பத்தூரில் பல திருப்பங்கள் வரக்கூடிய இந்த திருப்பத்தூரில் உங்களை அறிமுகப்படுத்துவதில் திருப்பத்தூர் ஆறுமுக நகர் அரிமா சங்கம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. வருக, உங்களுடைய சொற்பொழிவினை தருக. ஆளுநரின் அறிமுக உரையை மிக அழகாக எடுத்துரைத்த நமது சங்க நிர்வாகி லயன் பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக புதிய நிர்வாகிகளை பணியில் அமர்த்தி நம் சங்கத்திற்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் மரியாதைக்குரிய நமது மாவட்ட ஆளுநர் PMJF லயன் CAD செல்வம் சார் அவர்களை விழா பேருரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எவையெல்லாம் மனதிற்கு சந்தோஷங்களை கொடுக்கின்றதோ அவையெல்லாம் மிக அழகானவை என்று கூறுவார் ஜெயகாந்தன் அவர்கள். அந்த வகையில் இந்த சந்தோஷமான நிகழ்வில் அழகான அறிமாக்களாக இருக்கும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பத்தூர் ஆறுமுகனர் அரிமா சங்கம் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் திருப்பத்தூர் நகரில் மிகச்சிறந்த சேவைகளை செய்து கொண்டு மிகச்சிறந்த மனிதர்களை கொண்ட சங்கமாக இந்த சங்கம் இருக்கிறது. இந்த திருப்பத்தூர் ஆறுமுகனர் அரிமா சங்கத்திற்கு முதலில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் சென்ற ஆண்டு மிகச்சிறப்பாக பணியாற்றிய தலைவர் அபுதாஹிர் அவர்கள் நம்ம பார்த்துருப்போம். அவருடைய செயல்பாடுகளை இன்றைக்கி செக்ரட்டரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே சொன்ன சங்கம் இந்த சங்கமாக தான் இருக்கும். அந்த வகையில் மிகச்சிறப்பாக செயலாற்றிய அபுதாஹிர் அவர்களுக்கும், செயலாளர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் அவர்களுக்கும், பொருளாளர் பாண்டி அவர்களுக்கும் ஒரு பலத்த கரகோஷங்களை கொடுத்து அவர்களை வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அபுதாஹிர், ராஜேஸ்வரி மேடம். அதேபோல் இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறையா சங்கங்களுக்கு போகிறோம், நிறையா முன்னாள் தலைவர்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த சங்கத்தில் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட முன்னாள் தலைவர்கள் மிகச்சிறப்பாக செயலாற்றி இந்த சங்கத்தின் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் முன்னாள் தலைவர்கள். முக்கியமாக சொல்லலாம், என்னை அறிமுகப்படுத்திய பாலசுப்ரமணியன் சார் கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு ஒரு பிடித்த ஒரு பேராசிரியர். நம்மளாம் இளையராஜா இதில் தான் பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், இல்லை அவரை நேரில் பார்த்துருப்போம். ஆனால் அவர் வீட்டுக்கே வந்தவர் இளையராஜா அவர்கள், அவருடைய தந்தையாருடைய சிஷியன் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ஒரு மிகச்சிறப்பாக என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு பட்ட வேற கொடுத்தாங்க, தெய்வம் தந்த தங்க மகன் சொல்லிட்டு என்னை மிகச்சிறப்பாக அறிமுகப்படுத்திய பேராசிரியர் பாலசுப்ரமணியம் சாருக்கு இந்த தருணத்தில் முதலில் என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதேபோல் இந்த சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்து ரீஜன் சேர்மனாக இருந்த எங்கள் அண்ணன் பழனிவேல் அவங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஆஃப் செரமனியாக இருந்து தன்னுடைய துணைவியாரை ஒரு ஜோன் சேர்மன் ஆக்கி ஜோதி மேடத்தை இன்று பொருளாதாராக்கிய எங்கள் அண்ணன் ஜோதிவேல் அவர்கள் இந்த தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் துரைராஜ் அவர்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சங்கத்தினுடைய சிறப்பாக சில துரைராஜ் அவர்கள் அழகண்ணன் சொல்லி ஆகணும். ஒரு மிகச்சிறந்த ஒரு மண்டல தலைவராக இருந்து ஒரு மிகச்சிறந்த மண்டல மாநாட்டை நடத்தி வருகின்ற ஆண்டு எங்களுடைய மாவட்டத்தினுடைய தீபாவளி செலிப்ரேஷன் உடைய டிசியாக இருக்கக்கூடிய அழகு அவர்களுக்கு இந்த தருணத்தினுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். எங்களுடைய பாபா பாதுஷா சார் அவர்களும் அதே போல் முன்னாள் தலைவராக இருந்து என்மேல் ஒரு மிகவும் ஒரு பாசமான ஒரு அரிமா அண்ணன் பாதுஷா அவர்களுக்கு இந்த தருணத்தில் பாபா பாதுஷா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சிவசுப்பிரமணியன் சார். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டோம் சார் எங்களுக்கு ஒரு எல்ஐசியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் கேட்டோம். ஸோ சார் உடனே இருந்து பண்ணி கொடுத்தாங்க. அதே போல் இந்த ஆண்டு ஒரு டிசியாக பதவியேற்றுள்ள சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும் அதேபோல் மற்றும் ஒரு முன்னாள் தலைவர் ராஜா அவர்களுக்கும் சந்திரன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக சொல்லுவோம் சார் சொன்னாங்க ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய செயலாளருடைய வெற்றிக்கு பின்னணியில் இருக்கும் தலைவர் எங்களுடைய பிளாசா சேகர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பார்ப்போம். ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டுகள் இந்த சங்கத்துக்கு நான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். சுப்பிரமணியன் சார் அவர் தான் மாஸ்டர் ஆஃப் செரமனி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இருக்காரா சார்? இருக்காரா சார்? வணக்கம். சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கம் மிகச்சிறப்பாக செயலாற்றுவதற்கு காரணமான ஒவ்வொரு அரிமாக்களுக்கும் முன்னாள் தலைவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் நிரந்தர திட்டம் நிரந்தர கட்டிடத்தை கொண்ட சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சங்கங்கள் தான் இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி திருப்பத்தூர் ஆறுமுகனர் ஒரு சொந்த கட்டிடத்தை வைத்து மிகச்சிறப்பாக செயலாற்றக்கூடிய அந்த திருப்பத்தூர் ஆறுமுகனர் லயன்ஸ் சங்கத்திற்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த ஆண்டு மாவட்டத்தில் எங்களுடன் இணைந்து பயணிக்கும் எங்களுடைய டிஜி டீம் முதலாம் துணையாளர் ஆறுமுகம் அவர்களும் 2ஆம் துணையாளர் மணிகண்டன் அவர்களும் இன்று மாவட்டத்தின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் இருவருக்கும் இந்த தருணத்தில் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்களுடைய மாவட்ட அமைச்சரவை மாவட்ட அமைச்சரை செயலாளர் பாலு அவர்கள், மருதப்பன் அவர்கள், விஸ்வநாதன் அவர்கள் இவர்களுக்கும் இந்த தருணத்தில் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தரை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர் முகத்தை காமிக்க மாட்டார். இன்றைக்கி வந்திருக்காரு. இன்றைக்கி மாவட்டத்தினுடைய பிரைம் கோஆர்டினேட்டர் வேல்முருகன் அவர்கள். இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம். நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சங்கங்களும் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறாங்கன்னா அதற்கு ஒரு முழுமையான காரணம் எங்களுடைய வேல்முருகன் அவர்கள். இந்த தருணத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஏரியா ஆஃபீஸர்ஸ் எங்கள் ரெங்கசாமி அண்ணே, நான் எப்போ வந்தாலும் இந்த ஊரில் வந்தாலும் ஸோ என்னுடன் இணைந்து பயணிக்கும் ரெங்கசாமி அவர்களும், இந்த ஆண்டு ஜிஏபியினுடைய கோஆர்டினேட்டர் நாகூர் கனி அவர்களுக்கும், அதே போல் இந்த ஆண்டு நாங்கள் புதுசாக பண்ணியிருக்கோம். அந்த கேபினட் இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு டிசி போடணும்னு சொன்னோம். சார் அது எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது எங்கள் தாசன் தான் இந்த தருணத்தில் அவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கேட் ஏரியா லீடர். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கேட் ஏரியா லீடர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஒரு அரிமா. சென்ற ஆண்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாவட்டத்தில் மாவட்டம் மிகச்சிறப்பாக செயலாற்றுதுன்னா முழுமையான காரணம் எங்களுடைய இந்த ஆண்டுடைய கேட் ஏரியா லீடர், சென்ற ஆண்டு கேபினட் செக்ரட்டரி. இந்த சிவகங்கை ஏரியாவில் ஒரு மிகச்சிறப்பாக அனைவரையுமே வழிநடத்தி ஒரு மென்டராக இருக்கும் எங்கள் அண்ணன் ஜான் பிரிட்டோ அண்ணான் அவர்களுக்கு இந்த தருணத்தில் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நிகழ்வினுடைய இந்த சங்கத்தினுடைய ரீஜன் சேர்மன் அழகண்ணனை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த ஒரு மோட்டிவேட்டர்னா அவர் தான். அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த டைமாக இருக்கட்டும் இல்லை அனைவரையுமே அந்த மோட்டிவேட் பண்ணி ஒரு மிகச்சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு தலைவர்னா எங்களுடைய ரீஜன் சேர்மன் அழகு சுந்தரம் அவர்கள். இன்றைக்கி அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி அரிமா சங்கம் 8 உறுப்பினர்களை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி திருப்பத்தூர் அரிமா நகர் சொல்லியிருக்காங்க 15 உறுப்பினர்கள் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. காரைக்குடி காஸ்மாஸ் அரிமா சங்கம் 5 உறுப்பினர்கள். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா இன்றைக்கி அனைவரையுமே ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒரு மிகச்சிறந்த சங்கமாக
உருவாவதற்கு காரணமாக உள்ள எங்கள் ரீஜன் சேர்மன் அழகு சுந்தரம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்ற வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு இணையாக மிகச்சிறப்பாக செயலாற்றக்கூடிய மற்றும் ஒரு மண்டல தலைவர் முத்துக்கண்ணன் அவர்கள், சிவகங்கையை சேர்ந்த முத்துக்கண்ணன் அவர்கள், அவருக்கு எங்கள் அழகனுக்கு இணையாக ஒரு மிகச்சிறப்பாக செயலாற்றி கொண்டுள்ளார். இன்னொரு சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் சிவகங்கை மாவட்டத்தில் 2 புதிய சங்கங்களை கொடுத்துருக்காரு. சாலை கிராமம் சங்கமம்னு ஒரு புதிய சங்கமம், பெண்கள் மற்றும் ஒரு பெண்கள் லைன் சங்கமான சிவகங்கை ராணி வேலுநாச்சியார் என்ற ஒரு மிகச்சிறந்த 2 சங்கங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்களுடைய விஸ்வநாதன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ஆண்டு ஒரு தலைவர் முடித்து எங்களுடைய மாவட்டத்தினுடைய இணைச் செயலாளராக உள்ள விஸ்வநாதன் அவர்கள் நீங்கள் பார்த்துருப்போம், நிறைய செய்திகளை இன்றைக்கி தினந்தோறும் அந்த செய்திகளை சொல்லக்கூடிய அந்த லைன்ஸ் நியூஸை மிகச்சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கார். நீங்கள் எல்லாமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த செய்திகள் உங்கள் சங்கத்தினுடைய செயல்பாடுகள், மற்ற சங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்திகளை மிக அழகாக சொல்லக்கூடிய அந்த லைன்ஸ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் மற்றும் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஆரம்பத்தில் ஒரு கஷ்டப்படுற குடும்பம் ஒரு வீடு தீப்பிடிச்சிருச்சு. ஆனால் அடுத்த ஒரு 2 நாட்கள்லேயே ஏறத்தாழ 2 லட்சம் ரூபாய் பெருமான உதவிகளை செய்து கொடுத்தது எங்கள் விஸ்வநாதன் அவர்கள். இந்த தருணத்தில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மற்ற அழகனோட ரீஜனில் கூடிய எங்கள் அசீஸ் அவர்கள், காரைக்குடி காஸ்மா சங்கத்தை சேர்ந்த வட்டார தலைவர் அசீஸ் அவர்கள் மிகச்சிறப்பாக செயலாற்றி கொண்டுள்ளார்கள். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போஸ் அவர்கள் மற்றும் ஒரு வட்டார தலைவர் போஸ் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த ஆண்டு மாவட்டம் மிகச்சிறப்பாக செயலாற்றி கொண்டுள்ளது. ஏறத்தாழ 8 புதிய சங்கங்கள், 650க்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள், சேவைகள் 82%. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 190 சங்கங்களில் 160 சங்கங்கள் தங்களுடைய செயல்பாடுகளை லைன்ஸ் போர்ட்டலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஏறத்தாழ 150க்கும் மேற்பட்ட சங்கங்கள் பன்னாட்டு அரிமா சங்கத்திற்கான அந்த எல்சிஎஃப் கான்ட்ரிபியூஷனையும் கொடுத்துருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை போன்ற அரிமாக்களும் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மற்றும் ஒரு தலைவர் முகேஷ் அவர்கள், ஒரு பாசகார தம்பி, அவரையும் இந்த தருணத்தில் வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதில் மற்றும் ஒரு முன்னாள் தலைவர் அனந்தகுமார் அவர்கள், சென்ற ஆண்டு ஜோன் சேர்மனாக இருந்து மிகச்சிறப்பாக செயலாற்றிய அனந்தகுமார் அவர்களுக்கும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நிறைய சங்கங்கள் வந்திருக்காங்க. முன்னாள் மண்டல தலைவர் சித்தார்த்தன், 5 லட்சம் உறுப்பினர்களை நாம் அடைய வேண்டும், சேவைகள் செய்ய வேண்டும், நிறைய நம்ம ஒரு எல்சிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் தான் அதோடைய முக்கிய நோக்கம். அது போக பார்த்தீங்கன்னா 2 திட்டங்களை முன்னிலை எடுத்திருக்கோம். இளைஞர்கள் நிறைய அந்த அமைப்புக்கு வரணும், அது மாதிரி பெண்கள் வரணும்னு சொல்லி நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம். அந்த வகையில் இந்த ஆண்டு 5 புதிய பெண்கள் சங்கங்களை நாங்கள் உருவாக்க காத்து கொண்டு உள்ளோம். அதில் முதல் சங்கத்தை கொடுத்தது சிவகங்கை சேர்ந்த சிவகங்கை ராணி வேலுநாச்சியார் அரிமா சங்கம். அதே போல் மற்றும் ஒரு சங்கம் மதுரை பிளாசம் என்ற அரிமா சங்கத்தை கொடுத்துள்ளோம். 2 புதிய சங்கங்கள், இன்னும் 4 சங்கங்களை வர காத்து கொண்டு உள்ளது. இன்னைக்கு வருங்கால பிரசிடென்ட் சொன்னாங்க 15 புதிய உறுப்பினர்களை நாங்கள் கொடுக்க காத்து கொண்டு உள்ளாங்க. ஸோ அவருக்கு இந்த தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், பெண்கள், நீங்கள் நிறைய மெம்பர்ஸ் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய சேவைகள் பண்ண முடியும். உங்களுக்கான அந்த சிறந்த அங்கீகாரமும் சமுதாயத்தில் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு நிறைய புதிய உறுப்பினர்களை சேருங்க, இளைஞர்களை சேர்க்கணும், அதுதான் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதே போல் இந்த ஆண்டு மாவட்டத்தினுடைய பன்னாட்டு அரிமா சங்கத்தினுடைய திட்டங்களாக இருக்கட்டும், மாவட்டத்தின் திட்டங்களை மிகச்சிறப்பாக செயலாற்றி இந்த சங்கம் வருகின்ற நாளில் ஒரு மிகச்சிறந்த சங்கமாக வருவதற்கு என் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பணிக்கு நான் வருகின்றேன். உறுப்பினர்களை நமது சங்கத்தில் இணைப்பதற்காக நிர்வாகிகளின் பெயர்கள்: இயக்குநர்கள் லைன் டாக்டர் சி ஜெகதீசன், லைன் பி அமீர் பாதுஷா, லைன் ப்ரொஃபஸர் ஏ சுப்பிரமணியன், லைன் எம் சந்திரன். அனைவரும் மேடைக்கு முன்பாக வரவும். லைன் என் ராமேஸ்வரன். மேடம் தான் தலைவர். ஸோ இந்த வருஷம் அவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கணும்னா, ஸோ உங்களுடைய உங்கள் சேவை திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை சங்கத்தினுடைய நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கேற்பதாக இருக்கட்டும், மாவட்டத்தினுடைய நிகழ்வுகளில் முழுமையாக பங்கேற்று அவர்களுடைய வெற்றிக்கும் திருப்பத்தூர் ஆறும நகருடைய வெற்றிக்கும் நீங்கள் ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே போல் உங்களுடைய சங்கத்தினுடைய கூட்டங்களாக இருக்கட்டும், சேவை திட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் பங்களித்து இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக வருவதற்கு ஒத்துழைப்பீங்களா? நன்றி சார், வாழ்த்துக்கள். உங்களை முறைப்படி பதவியில் அமர்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
சங்கத்தினுடைய மக்கள் தொடர்பு ஒருங்கிணைப்பாளராக பதவியேற்பதற்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா, டிஜிட்டல் மீடியாவுடைய பாதிப்பு வந்து நிறையா இருக்குது. நம்ம என்ன தான் செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு தெரியணும்னா அதை வந்து நம்ம சோசியல் மீடியாக்குள்ளேயோ இல்லை ஒரு பிரிண்டட் மீடியாவில் நம்ம கொண்டு போனால் கண்டிப்பாக அவங்க சங்கம் வந்து ஒரு சிறந்த செயல்பாடுகளாக இருக்கும். 2 விஷயங்களை நீங்கள் வந்து கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகிறப்ப என்ன ஆகுனா நிறைய உறுப்பினர்கள் கிடைப்பாங்க. உங்கள் சங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இடத்தால இன்றைக்கி கேள்விப்பட்டு 48 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 15 63 ஆகி இந்த ஆண்டு மேடம் பிரில் 100 உறுப்பினராக வரணும்னா இந்த சங்கத்தின் செயல்பாடுகளை நீங்கள் பொதுத்தளத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இருக்கக்கூடிய சோசியல் மீடியா உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. செய்வீர்களா? நன்றி சார், தேங்க்யூ. லயன் ஹச் திருப்பதி, உறுப்பினர் பெருக்க குழு தலைவர். திருப்பதி அண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு தடையும் நாங்கள் வர்றப்ப, திருப்பத்தூருக்கு வர்றப்ப நாங்கள் செல்கிற இடம் வந்து எங்கள் அண்ணன் திருப்பதி அண்ணனுடைய அலுவலகம் தான். வந்து அந்தளவுக்கு எங்களை மிகச்சிறந்த முறையில் எங்களை கவனிக்கும் எங்களுடைய அண்ணன் திருப்பதி அண்ணனுக்கு வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னா நம்ம எல்லாரும் கைதட்டதெல்லாம் ஏறத்தாழ 5 புதிய உறுப்பினர்களை வந்து இணைத்து பன்னாட்டு அறிமுக சங்கத்தில் ஏற்றியிருக்காங்க. 15 எல்சிஏ பெரிய லீடர். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு அறிமுக சங்கம் நம்ம மாவட்டத்திற்கு கொடுத்த இலக்குன்னு பார்த்திங்கன்னா $1,10,000. ஸோ எல்லோரும் முடியுமான்னு கேட்டாங்க. நான் முடியும்னு சொன்னேன். காரணம் உங்களை போன்ற அறிமாக்கள் வந்து நீங்கள் சாதிக்க முடியுங்கிற அறிமாக்கள், அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதே போல் வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரீம் அவார்டுன்னு ஒரு அவார்டு சொன்னோம். ஒரு உறுப்பினர் சேர்க்கணும், ஒரு சேவை திட்டம், ஒரு சங்கம் வந்து $5 கொடுக்கணுனாங்க. ஸோ உங்கள் பிரசிடெண்ட் வந்து $5 கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஆண்டு ஒவ்வொரு உறுப்பினரும் உங்கள் சங்கத்தில் நீங்கள் வெறும் $500 தான் வந்து, நாங்கள் ரொம்பலாம் கேட்கல, ஒரு உறுப்பினருக்கு நீங்கள் ஒரு $5 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முழுமையான நீங்கள் வந்து பன்னாட்டு அறிமுக சங்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு முழுமையான எல்சிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கொடுத்த சங்கமாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு உறுப்பினர்கிட்ட நீங்கள் அந்த $5 வாங்க பாருங்கள். அதே மாதிரி எம்ஜேஎஃப் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து உங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, அபுதாயர் வந்து ஒரு 3 எம்ஜிஎஃப் தாரின்னு இருக்காரு இந்த சங்கத்திலேருந்து. ஸோ அவருமே எம்ஜிஎஃப் கொடுக்குறேன்னு இருக்காங்க. செயல் வீரர் அழகுக்குமார் அவர்கள் சென்ற ஆண்டு செயலாளர் அறிக்கை வச்சாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு $5 லட்ச பொருளாளர் கொடுத்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா $5 லட்ச பெருமான சேவை திட்டங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு அதை விட அதிகமாக பண்ணி முழுமையான நீங்கள் பன்னாட்டு அறிமுக சங்கத்தில் நம்ம அப்லோட் பண்ணணும் போர்ட்டலில். நம்ம என்ன தான் செயல்பாடுகளாக இருந்தாலும் அதை முழுமையாக உங்களோட லைன்ஸ் போர்ட்டலில் அப்லோட் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. உங்கள் தலைவர் செயலாளர் பொருளாளரை மோட்டிவேட் பண்ணி, அதே மாதிரி விக்டர் சார் இருக்காங்க. நிறையா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்களுக்கான அந்த ஒவ்வொரு ஆண்டும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விருதுகளாக இருக்கட்டும், நிறைய சேவை திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, திருப்பத்தூர் நகரில் ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இந்த ஆண்டு வந்து நீங்கள் சிக்னேச்சர் திருப்பத்தூரில் ஒரு திட்டம் இருக்குன்னா மக்கள் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து திருப்பத்தூர் ஆறுமுக நகர் லைன்ஸ் சங்கம் தான் இது பண்ணுறாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட். ஏன்னா ஏறத்தாழ 40 ஆண்டுகள் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. ஸோ இந்த ஆண்டு வந்து ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணி தலைவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு சிறந்த சங்கமாக வருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நான் பொருள் சேவைகள் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு மனித சேவைகள், மனிதனுடைய வளர்ச்சிக்கான சேவைகள் நிறையா நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அந்த வகையில் லீடர்ஷிப்பை வந்து ஒரு முன்னிலைப்படுத்திருக்கோம். அதே போல் பயிற்சி, இந்த ஆண்டு வந்து லீடர்ஷிப் அண்ட் ட்ரைனிங் அண்ட் 2 ஏரியாக்களை நாங்கள் முன்னிலைப்படுத்திருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு அறிமுக சங்கத்தினுடைய 8 திட்டங்களில் ஒரு திட்டமான யூத் ஆக்டிவிட்டீஸினுடைய டிசியாக பதவியேற்க உள்ள எங்களுடைய விக்டர் சார் அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவரை மாதிரி அறிமாக்கள் இருப்பதனால்தான் வந்து இந்த அமைப்பு இன்னும் ஒரு உயிர்ப்போட ஒரு மிகச்சிறப்பாக செயலாற்றி கொண்டுள்ளது. அந்த வகையில் விக்டர் சார் அவர்கள் இந்த ஆண்டு நாங்கள் ஒரு வருகின்ற மாதங்களில் இன்ஸ்டலேஷன்லாம் முடிஞ்ச பிறகு இந்த கிளப் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் செமினார்னு ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் எடுக்க காத்து கொண்டு உள்ளோம். அதை வந்து நீங்கள் உங்கள் சங்கத்தில் விக்டர் சார் வந்து பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து கிளப் எக்ஸலன்ஸ் அவார்ட்லேயே அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சங்கத்துக்கு வந்து அந்த கிளப் எக்ஸலன்ஸ் கிளப் ஆஃபீஸர் ட்ரைனிங் செமினார் நடத்தி அதை அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச பிறகு உங்கள் சங்கத்தினுடைய ஆஃபீஸர்ஸுக்கான ஒரு ட்ரைனிங்கை வந்து நீங்கள் இந்த வருஷம் பண்ணி கொடுக்கணும் சார். வந்து அதே மாதிரி லயன் வி பழனிவேல் சங்க நிர்வாகம். பள்ளிவேல் ஏற்கனவே அண்ணன் வந்து சங்கத்தினுடைய மென்டாராக இருந்து மிகச்சிறப்பாக
வழிநடத்தி கொண்டுள்ளார்கள். முதல்ல பள்ளிவேல் அண்ணன் அவர்களுக்கு ஒரு மண்டல தலைவராக இருந்து மீண்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சங்க நிர்வாக இருக்கும் பழனிவேல் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக வந்துனே இந்த நம்ம சங்க நிர்வாகிங்கிறது கிளப் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஒரு சில காரணங்களால் தலைவர் செயல்படாமல் முடியாத நேரங்களில் இல்லை நம்மளுடைய அமைச்சரவை நம்ம சங்கத்தினுடைய நிர்வாகிகள் செயல்பட முடியலைன்னா அந்த இடங்களில் நீங்கள் ஒரு மென்டாராக இருந்து இந்த சங்கத்தை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்பது பன்னாட்டு இயக்கத்தினுடைய ஒரு ஆப்ஜெக்ட். அதான் சங்கத்தின் 2ஆம் துணைத் தலைவர் மற்றும் லயன் ப்ரொஃபஸர் என் பாலசுப்ரமணியன் சங்கத்தின் முதல் இருக்கும் ரெங்கசாமி அவர்களுக்கும் முதலில் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணே நீங்கள் 2 பேருமே 2 சீனியர் மெம்பர்ஸ். நீங்கள் பி ஜோதி பழனிவேல் பொருளாளர். ஜோதி மேடம் வாழ்த்துக்கள் பொருளாளராக பதவியேற்கிறதுக்கு. நீங்கள் இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு முன்னாள் தலைவராக இருந்து சாதனை பிடித்த தலைவர் ஜோதி அவர்களுக்கு முதலில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அரிமா சங்கத்தினுடைய சந்தா தொகை கூடியிருக்கு. இன்றைக்கி $48 பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்த தர்பான் ஐடி எடுக்கிறதா இருக்கட்டும், ஸோ அனைத்தையுமே நீங்கள் ஒரு சரியாக பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சர்வீஸ் டேக்ஸ் பிரச்சனைகள்லாம் இருக்குது நீங்கள் நிறையா இன்றைக்கி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு செயல்பாடுகளை கொண்ட ஒரு பொருளாளராக இருப்பதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப சந்தோஷம். யூசுப், ரியாஸ், அழகு சுந்தரம் இருவருக்கும் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட், சந்தோஷம். ஆனால் அதோட முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மாதமும் 2 கூட்டங்கள் போடணும். ஒன்று வந்து ஒரு செயற்குழு கூட்டம், மற்றொன்று பொதுக்குழு கூட்டம். இரண்டையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது செயலாளர்களுடைய கடமை. தலைவர் வந்து மீட்டிங் நடத்துவாங்க, ஆனால் அந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்வது செயலாளருடைய கடமை. அதே மாதிரி சங்கத்தினுடைய சொத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, சொத்துனா அவங்க பில்டிங் கிடையாது, அவர் சாவி வச்சுருக்காரு உங்கள் தலைவர், அந்த பில்டிங்லாம் கிடையாது. சங்கத்தினுடைய மினிட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டராக இருக்கட்டும், கேங் அண்ட் கேவல், இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியதும் செயலாளருடைய கடமை. அதே மாதிரி சேவை திட்டங்கள், இன்றைக்கி நம்ம பன்னாட்டு அரிமா சங்கம் சொல்லக்கூடிய சேவை திட்டங்களாக இருக்கட்டும், மாவட்டம் சொல்லக்கூடிய சேவை திட்டங்களாக இருக்கட்டும், உங்கள் சங்கத்துக்குன்னு இருக்கக்கூடிய சேவை திட்டங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் முறையாக நடத்தணும். எப்படி கூட்டங்கள் நடத்துவது, சேவை திட்டங்களை செயல்படுத்துவது, பொருளாளர் இன்றைக்கி அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வசூல் பண்ணுவதற்கு உதவி பண்ணுவது, இதையெல்லாம் நீங்கள் பண்ணணும். அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இன்றைக்கி செய்திகள், இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம் நிறைய செய்திகள் உங்களுக்கு வருது, நீங்கள் நிறைய குரூப்பில் இருப்பீங்க. அந்த செய்திகளை எல்லாம் வந்து உங்கள் செயற்குழு கூட்டத்தில் உங்கள் உறுப்பினர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கணும் வேண்டியது உங்கள் கடமை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் போர்ட்டல், நம்ம என்னதான் சேவைகள் பண்ணுறோம், நிறையா நாங்கள் 100 சேவைகள் பண்ணுறோம், 200 சேவைகள் பண்ணுறோம்லாம் முக்கியம் கிடையாது. அதை நீங்கள் லைன்ஸ் போர்ட்டலில் ஏற்றுனா தான் வந்து அந்த செயல் திட்டங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த திட்டங்கள் உலகம் முழுவதும் பார்ப்பாங்க. ஒரு சிறந்த திட்டங்கள் நம்ம இந்த வருஷம் சொல்லியிருக்கோம், ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் திருப்பத்தூர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் பண்ணணும். அது உலகம் முழுவதும் தெரியணும்னா நீங்கள் லைன்ஸ் போர்ட்டலை ஏற்றணும். அதை முழுமையாக பாருங்கள். குறிப்பாக மெம்பர்ஷிப் பாருங்கள், ஏற்றுறது இருக்கிறது நிறைய. வாழ்த்துக்கள் மேடம். தலைவராக நான் நினச்சேன் கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் 4வது தலைவர் நினைக்கிறேன், பெண் தலைவர் நினைக்கிறேன், 4வது தலைவர். உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். நிறைய ஆண்கள் நிறைந்த சபையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான அங்கீகாரம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து மிக தைரியமாக இந்த திருப்பத்தூர் ஆறுமுகனர் சங்கம் வந்து இன்று ஒரு பெண் தலைவரை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதற்காக அனைத்து முன்னாள் தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க செயலாளர் ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க, ஒரு மிகச்சிறந்த அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. நிறைய திட்டங்களை பண்ணியிருந்தாங்க செயலாளராக. கண்டிப்பாக வருகின்ற ஆண்டு நீங்கள் வந்து பன்னாட்டு அரிமா சங்கத்தினுடைய திட்டங்களாக இருக்கட்டும், மாவட்ட திட்டங்கள், சங்கத்தின் திட்டங்களை வந்து ஒரு மிகச்சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பது ஆசை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனைவரையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். அஸ் ஏ லீடராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செயல்படக்கூடாது, அவர்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி அதன் மூலம் ரிசல்ட் கிடைக்கிறது தான் ஒரு சிறந்த தலைவர். வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சந்தோஷமான விஷயம், நம்ம இந்த ஆண்டு மாவட்டத்தில் அனௌன்ஸ் பண்ண இந்த ட்ரீம் அவார்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவி ஏற்பதற்கு முன்பாகவே விருதுகள் பெற்ற எங்கள் தலைவி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த வருஷம் வந்து நீங்கள் ஒரு லேடியாக வந்திருக்கீங்க. இந்த வருஷம் நிறைய நீங்கள் சாதிக்கணும். திருப்பத்தூர் ஆறுமுகரில் ஒரு திட்டத்தை சிக்னேச்சர் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி இந்த ஊரில் இந்த திட்டம் நடக்குதுன்னா லயன்ஸ் சங்கம் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த ஆண்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி ஒரு உறுப்பினர் எண்ணிக்கை நாங்கள் சொல்லியிருக்கோம் 100 இருக்கோம். கண்டிப்பாக அவங்களாம் அச்சீவ் பண்ண முடியும். பொதுவாக சொல்லுவோம், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க. ஆனால் இந்த பெண்ணின் வெற்றிக்கு முழுமையான காரணமாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் பிளாசா சேர் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த இலக்கை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள். அதே போல் எல்சிஐ கான்ட்ரிபியூஷன்
அனைத்து துறைகளையுமே தான் பதவியேற்பதற்கு முன்பாகவே மிகச்சிறப்பாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஸோ இந்த ஆண்டு மிகச்சிறந்த தலைவராக இருந்து எப்பயுமே சொல்லுவோம், நம்ம சங்கத்தினுடைய அந்த சிஇஓ யாருன்னா நம்ம சொல்லக்கூடிய இன்றைக்கி சீஃப் ஆஃபீஸர் நீங்கள் தான் வந்து. ஸோ இந்த சங்கத்தினுடைய ஒரு முகமாக இருந்து திருப்பத்தூர் நகரில் இந்த லயன்ஸ் சங்கத்தை வந்து மேலும் பெருமை சேர்த்து ஒரு மிகச்சிறந்த தலைவராக வருவதற்கும் பொதுவாக சொல்லுவோம் இந்த சிங்கப்பெண்ணேன்னு சொல்லுவோம் லேடிஸில். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி திருப்பத்தூர் நகரில் ஒரு சிங்கப்பெண்ணாக வந்து மாவட்டத்திலும் பன்னாட்டு அரிமா சங்கத்திலும் சாதனைகள் புரிவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம், வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய பதவி சிறக்க வாழ்த்துக்கள். 30 நாட்களில் 5 உறுப்பினர்களை இணைத்திருக்காங்க. எல்ஷேப் கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், சேவைகளாக இருக்கட்டும், அனைத்து துறைகளிலுமே இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக செயலாற்றிய உடனடி முன்னாள் தலைவரும் எங்களுடைய ஜோன் சேர்மன் அபுதாயிர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார் கொள்கின்றோம். இன்று புதிதாக பதவியேற்றுள்ள தலைவர், செயலாளர், பொருளாளருக்கு அனைவரும் ஒரு பலத்த கரகோசை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சென்றானுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்கள் புதிய தலைவர்களுக்கு தங்களுடைய லட்சணை காலரை மாற்றிக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டு புதிய தலைவர் அவர்களுக்கும் தலைவர், செயலாளர், பொருளாளருக்கு சங்கத்தினுடைய கேங் அண்ட் கேவலை சங்கத்தின் முன்னாள் தலைவர் விக்டர் சார் அவர்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருப்பத்தூர் ஆறுமுக நகர் லயன்ஸ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் முறைப்படி பதவியில் அமர்த்தப்பட்டார்கள் என்ற செய்தியுடன் வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி மாவட்டத்தினுடைய மாவட்ட அமைச்சரவை பதவியேற்பு விழா மதுரையில் ராஜா முத்தியா மன்றத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் அன்புடன் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, கனவு இந்த ஆண்டு மாவட்ட தலைவரின் சுலோகமான கனவு மெய்ப்பட வேண்டும். ஆம் நண்பர்களே, கனவு காண்பவர்களாக இருக்காதீர்கள், கனவாய் மாறுங்கள். கனவு காண்பவர்களாக இருக்காதீர்கள், கனவாய் மாறுங்கள். வானம் வசப்படும். இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக அமைவதற்கும் சாதனைகளை போல புரிவதற்கும் திருப்பத்தூர் ஆறுமுக சங்க தலைவர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர், செயலாளர் அழகு சுந்தரம், பொருளாளர் ஜோதி பழனிவேல், இணைச் செயலாளர் யூசுப் ரியாஸ், துணை பொருளாளர் பாண்டி
அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த தருணத்தில் என் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பத்தூர் ஆறுமுக நகர் அரிமா சங்கத்தின் 40ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து மிகச்சிறப்பான முறையிலே வாழ்த்துரை வழங்கிய நமது மாவட்டத்தின் ஆளுநர் மரியாதைக்குரிய PMJF லயன் CAD செல்வம் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு முன்னாள் சங்க நிர்வாகிகள் தற்பொழுது கௌரவம் செய்து நினைவு பரிசினை வழங்குவார்கள். வாழ்த்துக்கள் சார். சங்கத்தின் பொறுப்புகள் புதிய தலைவருக்கு முன்னாள் தலைவர் ஒப்படைக்கின்றார். ரெட் புக் முக்கிய ஆவணங்களை முன்னாள் தலைவர் என்ஜினியர் அபுதாயிர் அவர்கள் தற்போதைய தலைவருக்கு ஒப்படைக்கின்றார். சங்கத்தின் கட்டட சாவி மற்றும் ரெட் புக் ஆகியவை ஒப்படைக்கப்படுகிறது. தேங்க்யூ சார். அடுத்த நிகழ்வாக 2025-26ஆம் ஆண்டின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள நமது தலைவர் அவர்களை அறிமுகம் செய்வதற்காக தூய வெளிப்பாடாக விளங்கும் லயன்ஸ் கிளப் அமைப்பின் பெருமை மிகுந்த விழா இன்று நமது கிளப்பின் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வும் தொண்டு திறனும் கொண்ட தலைவரை அறிமுகப்படுத்தும் மகிழ்ச்சியான தருணம் இது. சேவையை வாழ்வாக கொண்டவர், குழுவை ஒருங்கிணைத்து முன்னேற்றக்கூடிய சாமர்த்தியசாலி, புதிய பார்வையுடன் சமூக நலத்திற்கு பங்களிக்க தயாராக இருக்கும் புதிய தலைவரை அறிமுகம் செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். திரு பாண்டியன் திலகவதி அம்மாள் தம்பதியரின் பெருமைமிகு 3வது மகளாக ராஜேஸ்வரி அவர்கள் பிறந்தார். தாயின் திருப்பார்வையிலும் தந்தையின் தன்னம்பிக்கையிலும் வளர்ந்த சீரிய செல்வம் இவர் அறிவின் பாதையில் உறுதியுடன் பயணித்தவர். தனது கல்வி பயணத்தை அடித்தளமாக நாகப்பா மருதப்பா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கினார். பள்ளியில் படிக்கும் போதே படிப்பில் ஒளியையும் விளையாட்டில் உற்சாகத்தையும் சேர்த்து திறமையின் தோரணை பறக்கவிட்டவர். வெற்றிக்கு விதைத்த விதைகளை இன்று வாழ்வில் சாகா களமாய் மாற்றியவர். இப்படி பள்ளி படிப்பு முதலே விளையாட்டிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். வட்டார மாவட்ட அளவில் பல போட்டிகளில் பங்கு பெற்று பதக்கங்கள் பல வென்றவர். தேசிய அளவில் பேட்மிண்டன் பிளேயர் இவர். இப்படியாக விளையாட்டு வெற்றியில் வானத்தில் மின்னியவர். வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் வளர்ந்தவர். இன்று லயன்ஸ் தலைவராக உயர்ந்தவர். பிறகு அறிவின் அரண்மனை போலும் அப்சா கல்லூரியில் BSc கெமிஸ்ட்ரி படிப்பில் தன்னை சிறப்புடன் திகழச் செய்து இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார். இவர் உறவின் இனிமையிலும் ஒற்றுமையின் ஒளியிலும் தனது வாழ்க்கை பயணத்தில் உறுதியும் அன்பும் கலந்த வாழ்வை தேர்ந்தெடுத்து திரு பிளாசா சேகர் அவர்களை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பாதையை அழகாக அமைத்து கொண்டார். தலைவியின் உறுதி, துணைவியின் நம்பிக்கை சங்க வளர்ச்சிக்கு அருமையான இணைப்பினை. வாழ்வில் வெற்றி கூடும் நிச்சயம். வாழ்த்துக்கள் ஓங்கட்டும் வானகம். கல்லூரி கல்வி முடிந்தவுடன் சேவையின் பாதையில் நம்பிக்கையோடு நின்றார். சமூக நலனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். காவல்துறையில் இவரது திறமையும் அசைக்க முடியாத துணிவையும் நாட்டுக்காக அர்ப்பணிக்க தீர்மானித்து காவல்துறையில் தன்னை ஈடுபடுத்தினார். மக்கள் பாதுகாப்புக்காக பணியாற்றும் அதிரடியான பொறுப்பில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்.
காக்கும் பணியில் காவல் கன்னியாக நேர்மையின் நெறியில் நடந்த நாயகி. பழனியில் காவல்துறை பயிற்சி பெற்று பதற்றமின்றி பணியில் பெருமை சேர்த்த பெண் காவலர். சென்னை முதல் தேனி வரை சேவை செய்து மதுரை மண்ணிலும் நியாயம் விதைத்தவர். சத்தியமங்கலம் ஜங்கல் ட்ரைனிங்கில் ஏடிஜிபி விஜயகுமார் அவர்களுக்கு கீழ் பணிபுரிந்து பெஸ்ட் கமாண்டர் விருதை பெற்றவர். சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்கும் ஸ்பெஷல் டீமில் செலக்ட் ஆகி ஏடிஜிபி விஜயகுமார் அவர்களுடன் பயணம் செய்தார். சிறப்பாக காவல்துறையில் பணியாற்றி இரட்டை உயர் பதவி பெற்று சார்பு ஆய்வாளராக 13 ஆண்டு காலமாக காவல்துறையில் அளப்பரிய பணிகளை செய்து வந்தவர். இதனைத் தொடர்ந்து பணியில் இருக்கும் போதே முதுகலை படிப்பு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முடித்தார். பின்னர் காவல்துறை பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றார். இருப்பினும் இன்றளவும் காவல்துறை நண்பர்களுடன் சிறந்த நட்புறவுடன் திகழ்ந்து வருபவர். இதனைத் தொடர்ந்து பெங்களூரில் உள்ள சட்டக்கல்லூரியில் எல்எல்பி சட்டப்படிப்பு முடித்தார். பிறகு தங்களது சொந்த பள்ளியான பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தனது துணைவியார் கல்வி பணி புரிய விழைந்து இவரது கணவர் திரு பிளாசா சேகர் அவர்கள் கல்வியியல் கல்லூரியில் இவரை சேர்த்து பிஎட் படிக்க வைத்தார். சிறப்பான முறையில் இவரும் கல்வியியலில் இளங்கலை பட்டம் முடித்தார். பிறகு தன்னை கல்வி பணியில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு கடந்த 9 ஆண்டு காலமாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருந்து பள்ளியை நிர்வகித்து வருகிறார். கல்வி கடலில் ஒளிப்பாய்ச்சி கற்றல் மொழிக்கு அருமை சேர்த்தவர். அறிவே ஆயுதம் என நம்பிக்கையுடன் அறம்வழி காட்டிய பேராசிரியர். மாணவர்க்கு முன்னோடி மாற்றம் ஏற்படுத்திய முன்னணி வித்தகர். இப்படி பள்ளியை நிர்வகித்து கொண்டே அரசியல் துறையில் தன்னை அர்ப்பணித்தவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேரூராட்சி மன்ற உறுப்பினராகவும் பேரூராட்சி பணி நியமன குழு தலைவராகவும் சிவகங்கை மாவட்டத்தின் மாவட்ட மகளிரணி வலைதள பொறுப்பாளராகவும் இருந்து அரசியலுக்கு அதிரடி வடிவமாய் அளவிட முடியாத சேவை புனைந்தவர். குரலோசை மட்டும் கேட்டிட மக்களின் நலம் நாடி செயல்பட்டவர். சமூக சேவையிலும் தன்மை ஈடுபடுத்தி கொண்டு சமூகத்துக்கே சொந்தமென தூய நெஞ்சால் தொண்டாற்றியவர். கடந்த 2024-25ஆம் ஆண்டு கிளப்பின் செயலாளராக இருந்து மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு கிளப்பின் நலனுக்காக டயர்லெஸ்ஸாக உழைத்தவர். எதிர்காலத்தில் நம் கிளப்பும் மேலும் சிறந்து விளங்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இப்படி சிறந்த கல்வி, சமூக கடமை, அரசியல், காவல்துறை என அனைத்திலுமே ஒளிர்விட்ட திருமதி பிளாசா சேகர் அவர்கள் இப்படி இந்த சுடரின் பிரகாசத்திற்கு காரணம் இவரை வழிநடத்தி ஊக்கப்படுத்தும் இவருடைய கணவர் திரு பிளாசா சேகர் அவர்கள். திருமதி பிளாசா ராஜேஸ்வரி சேகர் அவர்களின் கனவுக்கு தலமாய் இருப்பவர் திரு பிளாசா சேகர் அவர்கள். கல்வி, அரசியல், காவல்துறை, சமூக பணி என அனைத்திலும் வெற்றியின் பாதையில் பயணிக்கும் திருமதி பிளாசா ராஜேஸ்வரி சேகர் அவர்களுக்கு தூண்டுகோலாய் வழிநடத்துபவர் இவருடைய கணவர் திரு பிளாசா சேகர் அவர்கள். காவியமாய் வாழ்வின் ஓவியமாய் பின் வாங்காதே வெற்றி நிச்சயம் என்று ஊக்கமளிப்பவர் திரு பிளாசா சேகர் அவர்கள். வாழ்த்துகிறோம் நெஞ்சம் கனிந்து. நன்றி செலுத்துகிறோம் வாழ்வின் பக்கபலமாக இருந்த உங்கள் மௌன அர்ப்பணிப்பிற்கு. இன்றைக்கு தேர்ந்தெடுக்க இருக்கும் தலைவர் திருமதி பிளாசா ராஜேஸ்வரி சேகர் அவர்கள் நேசமிகு தலைவர், நேற்றைய உழைப்பின் இளவரசி, தன்னலம் பாராது மக்களுக்காக வாழ்வை அர்ப்பணித்தவர். படிப்பு, பண்பு, பணியாற்றும் நெறி பாராட்ட ஒத்தியான அவரது திறமைகள் பலபடி. சமூக விழிப்பும் சேவையும் சேர்ந்திடும் செயலில் சரித்திரமே பேசும் இவருடைய ஒவ்வொரு பயணத்திலும் தற்போது 2025-26ஆம் ஆண்டிற்கான புதிய தலைவராக பொறுப்பேற்க இருக்கும் திரு பிளாசா சேகர் அவர்களின் துணைவியார் திருமதி பிளாசா ராஜேஸ்வரி சேகர் அவர்கள் நிச்சயம் நாளைய தலைமுறைக்கு வழிகாட்டுவார் என்று கூறி அவரை அறிமுகம் செய்வதில் மட்டற்ற பெருமை கொள்கிறோம். இப்போது அரிமா சங்க தலைவியாய் நீர் அறம்பளர்க்க அரங்கம் அமைத்திருக்கின்றீர். இத்தகைய சிறப்பின் உச்சியில் இப்போது அரிமா சங்கம் நம்பும் தலைவி நீ. ஆம், இன்று அரிமாவின் புதிய தலைவர். நாளை உமைக்கு எத்தனையோ சிம்மாசனம் காத்திருக்கின்றன. அவை அனைத்தும் உங்கள் உழைப்பின் அடையாளம். வாழ்த்துக்கள் உமக்கு வீர நஞ்சமே. வாழ்வில் வெற்றி மட்டுமே கிட்டட்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய தலைவரை அறிமுகப்படுத்திய அம்மாவிற்கு நன்றி. தலைவர் ஏற்புரை வழங்க தலைவர் ராஜேஸ்வரி சேகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
தலைவர் ஏற்புரை. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற குரலடிக்கு ஏற்ற தலைவராக செயல்படுவேன் என்ற உறுதிமொழியுடன் எனது ஏற்புரையை தொடங்குகின்றேன். புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவிற்கு புதிய நிர்வாகிகளை பதவியில் பிரமாணம் செய்து வைக்க வருகை தந்திருக்கும் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற கனவுகளை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நாம் 3242B மாவட்டத்தின் ஆளுநர் PMJF லைன் CAD செல்வம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற கனவுகளை செயல்படுத்தி வருகின்ற நம் மாவட்டத்தின் ஆளுநர் அவர்களின் துணைவியார் ஃபர்ஸ்ட் லேடி திருமதி சுசீலா மேடம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைப்பதற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் PMJF லைன் ஆறுமுகம் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேவை திட்டங்களை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மாவட்டத்தின் 2ஆம் துணை ஆளுநர் MJF லைன் மணிகண்டன் சார் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட அமைச்சரவை செயலாளர் அண்ணன் லைன் பாலசுப்ரமணியன், துணை செயலாளர் லைன் மருதப்பன், பொருளாளர் லைன் தங்கதுரை, ஏரியா அட்வைசர் எங்கள் சங்கத்தை சார்ந்த லைன் ரெங்கசாமி, லைன் விஸ்வநாதன் சார், லைன் அண்ணாமலை சார், லைன் நாகூர்கனி சார், லைன் தாஸ் சார், லைன் வேல்முருகன் சார், லைன் ஜான் பீட்டர் சார், லைன் விஜயகுமார் சார், லைன் செந்தில்நாதன் சார், லைன் PMJF அப்பா அழகு சுந்தரம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். PST தேர்வு செய்த நாள் முதல் எங்களுடன் சிறப்பாக பயணம் செய்து கொண்டிருக்கின்ற எங்களது சங்கத்தின் வட்டார தலைவர் லைன் அபுதாயிர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதை நல்வழிப்படுத்தி சீரும் சிறப்புமாக செயல்பட வேண்டும் என்று பள்ளி நிர்வாகத்திலும் சரி, அரசியலிலும் சரி, அரிமா சங்கத்திலும் சரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று என்னை சரியான பாதையில் முன்னின்று என்னை வழிநடத்தி செல்பவர். நான் காவல்துறையில் இருந்திருந்தால் கூட ராஜேஸ்வரியாகத்தான் 10ஓடு 11ஆகத்தான் செயல்பட்டு கொண்டிருப்பேன். ஆனால் இன்று பிளாசா ராஜேஸ்வரி சேகராக 10இல் ஒருவராக இன்று தலைவராக தேர்ந்தெடுப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். அத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரர் என்னுடைய கணவர் திரு பிளாசா சேகர் சார் அவர்கள் என் மேல் முழு நம்பிக்கை வைத்து நான் எந்த வேலையில் இறங்கினாலும் எனக்கு பக்கபலமாக என் முன்னின்று என்னை வழிநடத்தக்கூடியவர். அவருக்கு இந்த நேரத்தில் நான் மாலை அணிவித்து அவரை கௌரவப்படுத்த விரும்புகிறேன். அதற்கு ஆளுநர் அவர்களும் திருமதி ஆளுநர் அவர்களும் அனுமதி வழங்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உள்ள இருக்கு பிளாசா சேகர் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவரும் நான் இன்று தலைவராக பொறுப்பேற்பதற்கு காரணமாக இருந்ததற்கு உங்கள் கரவொலி ஓசைகளை எழுப்ப வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு நான் சிறப்பாக செயல்பட அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் திரு பாண்டியன் மற்றும் திருமதி திலகவதி அம்மையார் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் இன்று இங்கு நிற்பதற்கு காரணமாக இருப்பது அவர்களும் ஒரு காரணம். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது 3242B மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து சங்க தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சார்ந்த கழக உடன்பிறப்புகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பேரூராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்ற அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வர்த்தக நிர்வாகிகள், பசுமை பாரத அமைப்பினை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் அனைத்து திருப்பத்தூரில் உள்ள அனைத்து சேவை சமூகத்தை சேர்ந்த அனைத்து அமைப்பினரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணா கிளை நூலகத்தில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் சார் மற்றும் லக்ஷ்மி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேவை திட்டங்களுக்கு நாங்கள் கேட்ட உடனேயே மனமுவந்து கொடையளித்த கொடையாளர்கள் அனைவருக்கும்
மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆண்டு எங்களுடைய சேவை திட்ட விவரங்கள் நமது 3242B ஆளுநர் அவர்களின் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற கனவு திட்டமான அறம் செய், ஆரோக்கியமே செல்வம், உதிரம் கொடு உயிரை காப்போம், வாசிப்பை நேசிப்போம், வானத்தை தொட்டுவிடலாம், பன்னாட்டு சேவை திட்டங்கள் இவை அனைத்திலுமே நமது சேவை திட்டங்கள் அடங்குகின்றன. ஆகையால் இந்த திட்டங்கள் அனைத்தையுமே எமது அரிமா சங்க நிர்வாகிகளின் ஒத்துழைப்புடன் நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் என்று இந்த தருணத்தில் எம் ஆளுநர் அவர்களுக்கு நாங்கள் உறுதிமொழி அளிக்கின்றோம். அது மட்டுமல்லாது இன்றைய தினம் ஆளுநர் அவர்கள் கூறியதைப் போலவே 15 உறுப்பினர்களை நாங்கள் எங்கள் சங்கத்தில் இணைத்துள்ளோம் என்ற பெருமைமிகு தகவலை ஆளுநர் அவர்களுக்கு கர்வத்தோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். இது போன்று இன்னும் பல உறுப்பினர்களை நாங்கள் எங்கள் சங்கத்தின் மூலம் கொண்டு வந்து வளர்ச்சி பாதையை முன்னெடுத்து வைப்போம் என்று எங்கள் சங்கம் சார்பாக மதிப்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அறம் செய்ய பழகுவோம், அகிலத்தை காப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சங்கத்தின் பன்னாட்டு சந்தா தொகைக்கான காசோலை மாவட்ட ஆளுநர் முன்னிலையில் மாவட்ட அமைச்சரவை பொருளாளர் அவர்களிடம் சங்க நிர்வாகிகள் நமது சங்கத்தின் சார்பாக காசோலை பன்னாட்டு வழங்கப்படுகிறது. நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர் நமது அரிமா சங்கம் திருப்பத்தூரில் சேவைகள் பல செய்து வருகின்ற முதலில் லயன் ஹாஜி பாபா அமீர் பாதுஷா அவர்களுக்கு கல்விக்கான சேவை செம்மல் விருது நமது ஆளுநரால் நமது திருப்பத்தூர் ஹாஜி பாபா அமீர் பாதுஷா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கல்வி செம்மல் 50 ஆண்டுகள் கல்வி பணியில் அதே மாதிரி கல்வி பணியில் 50 ஆண்டுகள் நமக்கெல்லாம் வழிகாட்டி ஏடி விக்டர் சார் அவர்களுக்கு இந்த சேவை செம்மல் விருது நமது திருப்பத்தூர் ஆறுமுக நகர் லயன்ஸ் அரிமா சங்கத்தால் வழங்கப்படுகின்றது. இவரும் 50 ஆண்டுகள் கல்வி பணி. அடுத்து கல்விக்கு மட்டும்தானா, மருத்துவத்துவத்துக்கும் மருத்துவத்துறைக்கும் சேவை செம்மல் விருது வழங்குகிறோம். டாக்டர் லயன் ஜெகதீசன் அவர்களுக்கு மருத்துவ சேவை செம்மல். சப்போஸ் அவர் இல்லைன்னா அவங்க மருமகள் இன்னைக்கு புதிய இருக்கிறாங்களா, அவங்க மருமகள் புதிய உறுப்பினராக புதிய உறுப்பினராக வரவுள்ள டாக்டர் எஸ் இந்துமதி அவர்கள் இப்பொழுது உறுப்பினராக வருவதற்கு முன்பே மாமாவிற்கு விருதினை வாங்கி செல்கின்றார். அடுத்தது புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைக்க மாவட்ட முதல் துணை ஆளுநர் PMJF லயன் டாக்டர் என் ஆறுமுகம் அவர் மாவட்டத்தின் முதலாம் துணை ஆளுநர் அவர்களை அறிமுகம் செய்வதற்காக பாபா மெட்ரிக் பள்ளியின் லியோ Good evening.
In today's dynamic world, Lionism has always been a journey filled with both happiness and challenges. I am really proud of presenting this report in the presence of all gathering. PMJF Lion முனைவர் என் ஆறுமுகம், மாவட்டம் முதல் துணை ஆளுநர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகிலுள்ள கண்டனூர் பாலையூரைச் சேர்ந்த திருக்கு நாச்சியப்பன் திருமதி உமையாள் தம்பதியருக்கு 28/8/1959 6வது குழந்தையாய் பிறந்து காரண பெயர் பெற்றவர். நமது மாவட்ட முதல் துணை ஆளுநர் PMJF லயன் முனைவர் என் ஆறுமுகம் அவர்கள். இவர் கண்டனூர் பாலையூரைச் சேர்ந்த டாக்டர் சுப்பையா லட்சுமி தம்பதியினரின் மகள் ராஜாத்தி அவர்களை 27/5/1988 வாழ்க்கை துணையாக கரம் பிடித்தார். இத்தம்பதியினருக்கு 2 மக்கச் செல்வங்கள். மகன் டாக்டர் பூபதி ராஜா MBBS PGDEM, மருமகள் சீதா லட்சுமி. இத்தம்பதியினருக்கு 2 மக்கச் செல்வங்கள். மகன் ரகுநாத் சாய், மகள் கிருத்தன்யா சாய். புதுவயல், பனம்பட்டி, கல்லூர் ஆகிய கிராமங்களில் மருத்துவமனை துவங்கி மக்களுக்கு குறைந்த செலவில் மருத்துவம் பார்த்து சேவை மருத்துவராக செயல்பட்டு கொண்டு வருகிறார். District 324B 1995 to 1996 joined Lionism. 1996 to 2015 club active member. 2015 to 2016 club president. 2016 to 2017 DC district chairperson. 2016 to 2017 district conference. 2017 to 2018 zone chairperson. 2018 to 2019 region chairperson. 2019 to 2020 DC activities. 2020 to 2021 steering committee vice chairperson. 2020 to 2021 DC long range planning. 2021 to 2022 DC environment. 2022 to 2023 DC annual awards day. 2023 to 2024 GST district coordinator. Awards 2014 to 2015 milestone Chevron award for 20 years of service. 2015 to 2016 best president award in district and multiple international president. Appreciation certificate DLLI graduate. 2016 to 2017 attended multiple level leadership seminar and training. Others 2014 to 2015 joined as member in district 324B3 Lions Charitable Trust. 2015 to 2016 MJF donated rupees 1 lakh for trust building fund. 2016 to 2017 PMJF. 2011 to 2016 chairman Kandanur town panchayat. Here I introduce our first vice governor Lion N. Arumugam PMJF. Thank you very much. அறிமுகம் செய்த லியோ மாணவிக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு விமர்சையாகவே அறிமுகம் செஞ்சார். மாலை வணக்கம். டிஸ்ட்ரிக்ட் 324B மாவட்டத்தின் கிளை சங்கமான திருப்பத்தூர் ஆறுமுகநகர் லயன் சங்கத்தின் 40வது ஆண்டு புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 2025-26 ஆண்டினுடைய தலைவர் P. பிளாசா ராசேஸ்வரி சேகர் அவர்களே, செயலாளர் அழகு சுந்தரம் அவர்களே, பொருளாளர் லயன் P. சோதி பழனிவேல் அவர்களே, துணை செயலாளர் இன்ஜினியர் A. யூசுப் பிரியாஸ் அவர்களே, துணை பொருளாளர் D. பாண்டி அவர்களே மற்றும் அவரது குழுவினர் அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். அவர்களை பணியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டுடைய ஆளுநர் பெருந்தகை கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற தாரக மந்திரத்தோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய 17ஆம் தேதி அன்றைக்கு அமெரிக்காவில் சென்று பணி அமர்த்தி வருகை தந்துள்ள நம்மளது ஆளுநர் பெருந்தகை அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். சேவை திட்டங்களை நிறைவேற்ற வருகை தந்துள்ள 2ஆம் துணை ஆளுநர் பெருந்தகை MJFB மணிகண்டன் அவர்களையும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த சங்கத்தினுடைய மண்டல தலைவர் அழகுசுந்தரம் அவர்கள், வட்டார தலைவர் அபுதாகிர்,
மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மளுடைய அமைச்சரவையினுடைய செயலாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட அமைச்சரவை நிர்வாகிகள் மற்றும் ஏரியா கோஆர்டினேட்டர், பிரின்சிபல் ஆஃபீஸர் மற்றும் அரிமா மகளிர்கள், அரிமா குழந்தைகள், பயனாளிகள் மற்றும் நம்மளுடைய தலைவருடைய உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். இன்றைய தினம் எனக்கு இந்த சங்கத்தில் புதிய உறுப்பினர்கள் இணைப்பதற்கான பணியை கொடுத்தமைக்கு முதற்கண் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். இந்த சங்கம் அது தலைவர் திருப்பதி அவர்களுடைய பெரிய முயற்சி, இந்த சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுடைய முயற்சியோடு இந்த சங்கத்தில் ஒரு கட்டடம் இருக்குது. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த மற்றும் அந்த நம்ம இதில் இப்போ சென்ற ஆண்டு செயலாளர் அறிக்கையை பார்த்துருப்பீங்க. ஒரு நீண்ட அறிக்கை. இந்த மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் நம்மளுடைய திருட்டுப்போர்பி மாவட்டத்தில் ஒரு 10 சங்கங்களில் கூட நீங்கள்லாம் பார்த்துருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சென்ற ஆண்டு சீரும் சிறப்புமாக செயலாற்றிய தலைவர் அபுதாகிர், செயலாளர் பிளாசா சேகர் ராஜேஸ்வரி, பொருளாளர் அவர்கள் பாண்டியன், இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் பலத்த கரவொலி கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய இது செயல்பாடை பார்த்து தான் அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு கொஞ்சம் சீரும் சிறப்புமாக செஞ்சு நம்ம கனவு மெய்விட வேண்டும் என்ற ஆளுநருக்கு கண்டிப்பாக இந்த தலைவர் அவர்கள் கணவருடைய கனவு திட்டத்தையும் சரி, பன்னாட்டு அரிமா சங்கத்துடைய திட்டங்களையும் முழுமையாக நிறைவேற்றி இந்த சங்கத்திற்கும் மாவட்டத்திற்கும் கூட்டு மாவட்டத்திற்கும் பன்னாட்டு அரிமா சங்கத்திற்கும் இந்த சங்கத்தை முதன்மை சங்கமாக கொண்டு வர வேண்டும் என்று வாழ்த்துவதில் பெருமிதம் அடைகிறேன். கண்டிப்பாக அது இந்த தலைவர் அவர்கள் செய்வாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உறுதியாகவும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவர் அமெரிக்காவில் பதவியேற்று இருக்கும்போது அங்கேருந்து தொலைபேசியில் எல்லா சங்கங்களையும் தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆளுநர்கள் அந்த பதவியேற்புக்கு முன்னாடியே 350 உறுப்பினர் ப்ளஸ் காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே ஒரு 250 உறுப்பினர், கிட்டத்தட்ட 600 உறுப்பினர்களை கொடுத்த அனைத்து சங்கங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இப்படி தான் இருக்கணும். ஒரு ஆளுநர் அவர்கள் செய்த இதை இப்போ இந்த உட்காந்துக்கிட்டு வர்ற நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 உறுப்பினர் கொடுங்கன்னு சொன்னாங்க ஒரு சங்கத்தில். உடனே நைட்டு 12 மணிக்குள்ள ஏற்றிடணும்னு சொன்னாங்க. அப்படித்தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆளுநர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு ஏன்னா அவர் திறம்பட செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். அவர் ஒரு கனவோடு போய்கிட்டு இருக்கார். அந்த கனவு மெய்விட வேண்டும் என்பதில் உங்களுக்கும் இருக்குது, அவருக்கும் இருக்குது. அதை நீங்கள்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில், முன்னாடி இருக்கக்கூடிய உங்கள் கையில் தான் இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள்லாம் உறுதியை நிறைவேற்றி ஆளுநருடைய கனவையும் தலைவருடைய கனவையும் நிறைவேற்றி தர வேண்டுமா உங்களையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த நம்மளுடைய ஆளுநருடைய திட்டங்கள்லாம் ரொம்ப அருமையான திட்டங்கள்ங்க. 5 திட்டமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான திட்டம். அதை பின்னாடி நம்மளுடைய 2ஆம் நிலை ஆளுநர் அவர்கள் சொல்லுவாங்க. அதை நீங்கள் எல்லோரும் அதை செயல்படுத்த வேண்டுமா இவங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி இந்த எல்ஜிஎஃப் நிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக எல்லோரும் செய்யணுங்க. இப்போ அவருடைய இலக்கு இந்த ஆண்டு நான் கூட்டு மாவட்டத்துக்கும் போகிறதுனால எல்லாம் தெரியுது. அவரை பாவம் எந்த நேரமும் நம்மளுடைய இந்த ஆண்டு நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த ஏபி சிங் அவர்கள் பன்னாட்டு தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்க. அவருடைய இது என்னென்னா 1.5 மில்லியன். எந்த நேரமும் ஒரு இரவு 12 மணிக்குனாலும் அவர் தூங்கலையே தெரியல. அந்த 1.5 மில்லியனை எட்டணுங்கிறதுல பெரும் குறிக்கோளாக இருக்கார். அதனால் 14 கவர்னரையும் நம்ம டிஸ்ட்ரிக்டில் தூங்க விடுறாரா என்னன்னு தெரியல. அதனால தான் நம்ம கவர்னர் அவர்களும் உங்களையெல்லாம் அப்படியே உறுப்பினர் பெருக்கத்தை கொண்டாந்து சேர்க்கணுங்கிறதுல உறுப்பு இதாக இருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி பன்னாட்டு இயக்கனுடைய ஸ்லோகத்துக்கு எனக்கும் இந்த உறுப்பினர் பெருக்கத்தை கொடுத்த இந்த சங்கத்திற்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நல்ல சேவைகளை செய்யுங்க. நீங்கள் சம்பாதிச்சதில் மிச்சம் பண்ணுறதில் ஒரு 10% சேவைக்காக செய்து எல்லாரும்
நல்ல தேவை அறிந்து சேவை செய்யுங்க. அந்த வழியில் இந்த சங்கம் கண்டிப்பாக தேவை அறிந்து இந்த சமுதாயத்துக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வழியில் நம்மளுடைய தலைவர் அவர்களும் ஒரு பேரூராட்சியில் உறுப்பினராக இருக்கிறதுனால தேவை அறிந்து செலவு செய்வாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. தேவை அறிந்து செலவு செய்து நீங்கள் எல்லாம் தாங்களும் தாங்களுடைய சந்ததியினரும் உங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் எல்லாமல்ல இறைவன் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை கொடுத்து ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் மகிழ்வோடும் இருக்க வேண்டுமாய் உங்களை எல்லாம் வேண்டி விருப்பி கேட்டுக்கொண்டு எனக்கு இட்ட பணியான உறுப்பினர் சங்கத்தில் இணைக்கும் இதுக்கு செல்கிறேன். அதாவது எங்கள் சங்கத்தினுடைய பெயரை கொண்ட ஆளுநர் அவர்கள் தொடங்கும் பொழுது உறுப்பினர் சேர்க்கைக்கு குறைவா 16 பேர் அட்சய பாத்திரம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்களால் எழுத முடியல, அவ்வளோ மெம்பர்ஸ் இந்த பேர் வந்திருக்காங்க. ஆகவே உங்களுக்கு நன்றி. புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பேர் சொல்ல சொல்ல முன்னாடி வந்துருங்க. டாக்டர் எஸ் இந்துமதி டாக்டர், அவரை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் லயன் பிளாசா சேகர் அவர்கள். அடுத்து சிலோனை சார்ந்த நமது சமூக சேவகர் மிஸ்ஸஸ் சுதா பிளாசா ராஜேஸ்வரி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். மேடைக்கு முன்பு வரும்பொருளை கேட்டுக்கொள்கிறேன். மணிகண்டன் இன்ஜினியர் லயன் யூசுப் ரியாஸ். சிவராஜன் என்னுடைய மாணவர் பிஸ்னஸ் லயன் இன்ஜினியர் அழகுகுமார். மிஸ்ஸஸ் டாக்டர் எஸ் அமுதா பிபிஏ ப்ரொஃபஸர் அவங்க பிபிஏ ப்ரொஃபஸர் அப்சா காலேஜ். அறிமுகப்படுத்தியவர் டிவியை திறந்து அவரை பார்த்துட்ருக்கலாம். டாக்டர் எம் சிதம்பரம் ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ் அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடி. அறிமுகப்படுத்தியவர் லயன் பழனிவேல் எம்ஜேஎஃப். இப்போ கூட சமீபத்தில் கல்யாண மாலை ப்ரோக்ராம் சங்கரங்கோயிலில் நேற்று நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்திருக்காரு. கூடிய விரைவில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து மிஸ்டர் ஜோதி ரிட்டையர்ட் கோச் ஸ்டனோ. நம்ம ஜோதி அம்மாவா? பிளாசா சேகர் அறிமுகப்படுத்தியவர் பிளாசா சேகர். ஜோதி அம்மா நேற்று கோயிலில் பார்த்தனே. அடுத்து மனோஜ் இன்ஜினியர் அறிமுகப்படுத்தியவர் லயன் அழகுசுந்தரம். மிஸ்டர் சகாதேவன் பிஸ்னஸ் அறிமுகப்படுத்தியவர் லயன் பிளாசா சேகர். மிஸ்டர் குணசேகரன் இன்ஜினியர் லயன் யூசுப் ரியாஸ். மிஸ்டர் எஸ் சேகர் எஸ்பி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் ரிட்டையர்ட் மகாலட்சுமி பேக்கரி திருப்பத்தூர். அறிமுகப்படுத்தியவர் உயர் திரு நாகராஜன் காரைக்குடி. 1917ஆம் ஆண்டு மெல்வின்சோன் என்பவரால் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் அவர் ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டு. 2ஆம் உலகப் போர் நடந்திருக்க பொழுது டிவியில் செய்தி வராது அப்போலாம். அது இப்போ வானொலி மூலம்தான். வானொலியில் இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துட்டாங்க, 1,00,000 பேர் இறந்துட்டாங்க, 5 லட்சம் பேர் இன்ஜுரியில் இருக்காங்க என்ற செய்தி கேட்டதை அறிந்து உடனடியாக அந்த நாட்டில் அந்த உதவி செய்ய முடியலை. பல இன்ஜுரி ஆனவங்களாம் மறுபடியும் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே அவர் உடனடியாக ஒரு எல்ஐசி ஏஜென்ட் இல்லைங்களா, பல வர்த்தக சங்கங்கள்லாம் இணைத்து இதுக்கு நம்ம ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் இந்த 1917 நம்ம லைன்ஸ் இயக்கம். இது அமெரிக்காவில் ஒரு 3 ஆண்டுகளாக இருந்து 1920ஆம் ஆண்டு கனடாவுக்கு போய் அது பன்னாட்டு அரிமா சங்கமாக மாறுனுச்சு. அது பன்னாட்டு அரிமா சங்கமாக மாறின உடனே இன்றைக்கி 207 நாடுகளில் 50 நாள் சேவை செய்வோம் என்ற நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். இது கிட்டத்தட்ட இன்றைக்கி 207 நாடுகளில் 107 ஆண்டுகளை கடந்து ஒரு இயக்கம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம பன்னாட்டு அரிமா சங்கம் தான். அது இன்றைக்கி எல்லா நாட்டிலையும் ஒரு 12 மணி நேரமும் சேவைகள் செய்யக்கூடிய ஒரு இயக்கம். 24 மணி நேரமும் சேவை நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னாட்டா அமெரிக்காவில் இன்றைக்கி நைட்னா இங்கே பகல். அந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் நிமிடத்துக்கு ஒரு சேவை நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 324B 3 அப்படி இருந்தது, இப்போ 324Bயாக மாறி இருக்குது. இது திண்டுக்கல், மதுரை, தேனி, சிவகங்கை இதை உள்ளடக்கக்கூடிய சங்கம். இதில் கிட்டத்தட்ட 200 சங்கங்கள் இருக்குது. 6000 உறுப்பினருக்கு மேலே இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு இதில் தான் நீங்கள் இணைகிறீங்க.
1925 கெலன் கெல்லர் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த கெலன் கெல்லர் சர்வதேச மாநாட்டுக்கு வந்திருக்கும் பொழுது சைட் பஸ்ட்டை எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை எடுத்து நம்ம 1990 எடுத்து நடத்தி நம்ம அரவிந்தோடு இணைந்து நம்ம இந்த மாவட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி உலக நாடு முழுவதும் 540 மில்லியன் பேருக்கு ஒரு விழித்திரையை கொடுத்துருக்கக்கூடிய ஒரே இயக்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பன்னாட்டு அரிமா சங்கம் தான். அதுக்குமே அப்புறம் கண் தானம் இதுகெல்லாம் செய்கிறாங்க. கண் தானத்தில் முன்னாடி ஒரு டெக்னிக்கலில் ஒரு கண்ணுக்கு ஒரு ஆளுக்கு தான் வைக்கலாம்னு இருந்துச்சு. அப்புறம் டெக்னிக்கல் மூலியமாக 2 பேருக்கு வைக்கலாம்னு இருந்தது. இப்போ 4 பேருக்கு ஒரு கண் இதை வைக்கலாம். அந்த டெக்னிக்கல்லாம் வந்துடுச்சு. அதன் மூலம் நம்ம நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பன்னாட்டு அரிமா சங்கம் 8 கோடி ரூபாய் நிதி வழங்கி நம்மளுடைய மதுரை அரவிந்த் மருத்துவமனைக்கு ஒரு பில்டிங்கே கட்டி கொடுத்துருக்கோம் நம்ம பன்னாட்டு அரிமா சங்கத்திலேருந்து. அதில் தான் இன்றைக்கி நர்ஸுகள்லாம் பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்காங்க, அதுதான் தங்கியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இயக்கம். அந்த மாதிரி இயக்கத்தில் தான் நீங்கள் இன்றைக்கி இணைகிறீங்க. அதே மாதிரி நான் அந்த லேசாக லைட்டாக திரும்புகிறபடியே திங்கிட்டே திரும்பிக்கங்க, லைட்டாக திரும்பி. ஆறுமுகம் என்னும் பெயருடைய நான், உங்கள் பேரை நீங்கள் சொல்லிக்கங்க. என்னும் பெயருடைய நான் நம்மளுடைய ஆளுநர் முன்னிலையிலும் 2ஆம் துணை ஆளுநர் முன்னிலையிலும் முன்னால் அமர்ந்திக்கூடிய அனைத்து அரிமாக்கள் முன்னிலையிலும் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி இன்றைய தினம் 3242P மாவட்டத்தின் கிளை சங்கமான திருப்பத்தூர் ஆறுமுகநகர் ரயன் சங்கத்தில் உறுப்பினராக இணைகிறேன். மாவட்டம் கூட்டு மாவட்டம் பன்னாட்டு அரிமா சங்கம் சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடப்பேன். என் சங்கத்தில் அனைத்து சேவை திட்டங்களிலும் தவறாது கலந்து கொள்வேன். நம் சங்கத்தின் நிதிநிலை அறிக்கை மோசமாக இருக்கும் பட்சத்தில் என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன். பொருளாளர் சந்தா தொகை கேட்பதற்கு முன்பாகவே செலுத்தி விடுவேன். என்றென்றும் இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருப்பேன். இவ்வளோதாங்க. இது இன்னையிலேருந்து உங்கள் பேருக்கு முன்னாடி லயன்ஸ்னு போட்டுக்கோங்க. இப்பொழுது புதிய உறுப்பினர்களை கௌரவிக்க லயன் பழனிவேல் அவர்களையும் லயன் ஏடி விக்டர் அவர்களையும் கௌரவிக்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருக்கும் போட்டாச்சா? வெறும் போட்டுங்க, டைம் ஆகிட்டுருக்கு. லயன் விக்டர் சார் அவர்களும் லயன் பழனிவேல் அவர்களும் நமது சங்கத்தின் சார்பாக அவர்களை கௌரவம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கி நம்ம பன்னாட்டு அரிமா சங்கம் சார் சொன்னாங்க கிட்டத்தட்ட $3 லட்சம் கொடுக்குறாங்க சேவை திட்டங்களுக்கு. ஸோ எந்த சங்கமாவது நீங்கள் இந்த ஆண்டு பன்னாட்டு அரிமா சங்கத்தில் ஃபண்டு வேணும்னா நீங்கள் முறைப்படி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு சங்கத்துக்கு $1.5 லட்சம் வாங்கலாம். ஸோ சிவகங்கையில் ஏதாவது சங்கங்கள் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேங்கிறது இந்த தருணத்தில் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் முயற்சி எடுங்க. நீங்கள் சேவை திட்டங்களை தொடங்கி சிறப்புரையாற்ற மாவட்ட 2ஆம் துணை ஆளுநர் MJF லயன் மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை அறிமுகப்படுத்துவதற்கு டாக்டர் என்னை இங்கே அழைத்த சங்க நிர்வாகிகளுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இவர் லயன் சின்னசாமி லிங்கம்மாள் தம்பதியருக்கு மதுரையில் 26/4/1980 செல்ல மகனாக பிறந்தவர்.
11/11/2001 ஜோதிமணியை தனது இல்லற துணைவியாக கரம் பிடித்தவர். இவருக்கு 2 குழந்தை செல்வங்கள் உள்ளனர். மதுரையில் எம்எல்சி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற மிகச்சிறந்த ஒரு தொழில் நிறுவனத்தை செய்து வருகின்றார்கள். தனது தொழிலில் மென்மேலும் சிறப்பு வாய்ந்து மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைந்து அதன் கூடவே எம்எல்சி திருமண மகால் என்ற மண்டபத்தையும் நிர்வகித்து வருகின்றார். தன்னுடைய தந்தையார் அவர்கள் இந்த லயன்ஸ் பேர் இயக்கத்திலே பன்னெடுங்காலமாக பணியாற்றி மக்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்து வந்திருக்கின்றார்கள். அவர்களின் வழியாக நமது 2ஆம் துணை ஆளுநர் அவர்களும் இந்த லயன்ஸ் பேர் இயக்கத்திலே தன்னை இணைத்து கொண்டு மதுரை அரிஸ்டோ லயன்ஸ் சங்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு எண்ணற்ற சிறப்பான சேவைகளை இன்று முதல் செய்து வருகின்றார். கடந்த 3-4 ஆண்டுகளாக 4 வருவாய் மாவட்டங்களில் வலம் வந்து அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மிகச்சிறந்த ஒரு அரிமா என்ற நற்பெயரினை பெற்றிருக்கிறார். புன்னகை மன்னனாக திகழக்கூடிய நமது 2ஆம் துணை ஆளுநர் அவர்கள் எல்லா சங்கங்களுக்கும் மிகவும் பரிச்சயமானவர். எல்லோரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய மிகச்சிறந்த நினைவாற்றல் படைத்தவர். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு சொந்தக்காரர். இளம் 2ஆம் துணை ஆளுநர் என்ற பட்டப்பெயரோடு இன்று இங்கே வருகை தந்து நமது திருப்பத்தூர் ஆறுமுகநகர் அரிமா சங்கத்தின் 40ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவில் சேவை திட்டங்களை துவக்கி வைத்து மிகச்சிறப்பாக சிறப்புரையாற்ற காத்திருக்கக்கூடிய நமது மாவட்டத்தின் 2ஆம் துணை ஆளுநர் மரியாதைக்குரிய எம்ஜேஎஃப் லயன் சி மணிகண்டன் அவர்களை அறிமுகம் செய்வதில் திருப்பத்தூர் ஆறுமுகநகர் அரிமா சங்கத்தின் சார்பாக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வெல்கம் மணிகண்டன் சார் அவர்களே. நன்றி டாக்டர். விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது திருப்பத்தூர் வட்டாட்சியர் திரு மாணிக்கவசவம் சார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் திருமதி தெய்வானை இளமாறன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். திருப்பத்தூர் பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி கோகிலா ராணி நாராயணன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மாவட்ட மகளிர் அணியைச் சார்ந்த திருமதி சண்முகப்பிரியா, திருமதி கமலா பத்மநாதன், திருமதி திவ்யா காரியசக்தி, திருமதி வளர்மதி கலைச்செழியன் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் திருமதி சமீம் நவாஸ், ஹரி சரண்யா மற்றும் ஜிம் கண்ணன், சாந்தி சோமசுந்தரம் மற்றும் ராபின் சையது மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் கழக உடன்பிறப்புகளான டிஎம்கே ஹரி, விஷாலி கண்ணன், சகோதரர் விஷாலி கண்ணன், முத்துக்குமார், சோமசுந்தரம் மற்றும் சிங்கமனரியை சேர்ந்த சிவகுமார் ரங்கநாதன் மற்றும் திருமதி குடோன் மணி அவர்களையும், திருப்பத்தூர் நகர செயலாளர் அன்பு தந்தை கார்த்திகேயன் அவர்களையும், சீமான் சன்சுப்பையா அவர்களையும், வழக்கறிஞர் முகமது கனி அவர்களையும், காங்கிரஸ் கவுன்சிலர் திருமதி கணேசன் ஏகாம்பாள் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணன் தமிழ்நம்பி அவர்களையும் அண்ணன் ராஜேஷ் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆரம் பில்டர்ஸ் உரிமையாளர் திரு முத்து பாண்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்று அன்போடு அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருக்கோஷ்டியூரை சார்ந்த திரு மணிகண்டன் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிபிஐ நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தாய் தந்தையரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
சட்டமன்ற தலைவர் திருமதி கோகிலாராணி நாராயணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். போர்ட் மெம்பர் மேடம் ராஜேஸ்வரி அவர்களுக்கு நான் தான் முதல்ல மரியாதை செலுத்தணும். அதனால் என்னோட மரியாதையை ஏற்றுக்கிட்டு நான் அவங்களோட மரியாதையை ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ. சிவகங்கை சுப்ரீம் கிளப், காரைக்குடி சன் கிளப், காரைக்குடி வெற்றி லயன்ஸ் கிளப்புக்கு எங்களுடைய நன்றிகள். அங்கீகாரம் செய்கின்றோம். நமது திருப்பத்தூர் பேரூராட்சி தலைவி திருமதி கோகிலா ராணி அவர்களுக்கு இன்று என்னை மிக அருமையாக அறிமுகப்படுத்திய அருமை சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பாரம்பரியமிக்க திருப்பத்தூர் ஆறுமுகனார் லைன் சங்கத்தின் 40ஆம் ஆண்டு தலைவராக இன்று பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி பிளாசா ராஜேஸ்வரி சேகர் அவர்களே, இன்று செயலாளராக பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய அழகு சுந்தரம், பொருளாளர் சகோதரி ஜோதி பழனிவேல் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று நம்மளுடைய கூட்டு மாவட்ட அளவில் உறுப்பினர் பெருக்கமாக இருக்கட்டும், சங்க வளர்ச்சியாக இருக்கட்டும். மன்னிக்கவும், தயவுசெய்து பொன்னாடை போர்த்தவர்கள் நிகழ்ச்சி முடிந்ததுக்கப்புறம் போத்தினீங்கன்னா நிகழ்ச்சி தொடர்ந்து நடப்பதற்கு ஏதுவாக இருக்கும். தயவு செய்து அதுக்கடுத்து நாங்களே கூப்பிட்றோம் வாங்க, ஏன்னா பேசுகிறவங்களுக்கும் கஷ்டம் அது. இன்று நம்மளுடைய கூட்டு மாவட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கையாக இருக்கட்டும், சங்கங்கள் இணைப்பதாக இருக்கட்டும், எல்சிஎஃப் நிதியாக இருக்கட்டும், கூட்டு மாவட்டத்தில் முதல் துணையாக இருந்த பொறுப்பாளர் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இதற்கு உறுதுணையாக இருந்த சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, தூய்மை நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக இருக்கட்டும், நம்மளுடைய இயக்கத்தை மேன்மேலும் வளர செய்வர் திட்டங்களாக இருக்கட்டும் செய்யுமாறு தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். கண்டிப்பாக செய்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா சென்ற ஆண்டு மிக சிறப்பாக தன்னுடைய செயலாளரை அறிக்கையை வாசித்து செய்தும் கூட இன்று ஆண்டு மிக சிறப்பான தன்னுடைய தலைவர் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக இந்த திருப்பத்தூர் அரிமா சங்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, ஏன்னா 40 ஆண்டு ஆயிடுச்சு, அடுத்த லீடர்ஸும் வர வேண்டும். இந்த சங்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அண்ணன் பழனிவேல் அண்ணன்லாம் இருக்கீங்க, விக்டர் சார் இருக்கீங்க. அணி பார்க்க முடியாமல் இருந்த இந்த நேரத்தில் இப்போ இந்த சுவிட்சை போடுங்கம்மா. இதற்கு அடித்தளம் விட்டவர், அவருக்கு அங்கேருந்து டைம் பார்க்க முடியலைங்கிறதுக்காக இப்போ அதற்காக அடித்தளம் விட்ட கல்யாணி பிரஸ் அனந்தராமன் எனது ஒரு மாணவர் தான், அதனால் சொல்லலாம். நேரம் வாங்கிடுச்சு பார்த்தீங்களா? குமரப்பனுக்கு மிக்க நன்றி. திருப்பத்தூரினுடைய நீண்ட நாள் கனவு அது. நாங்களும் யார்கிட்டையோ சொல்லி பார்த்துட்டோம். உதயம், எங்கள் இதயத்தை கவர்ந்த உதயத்திற்கு நன்றி. இந்த மாணவர்கள் தனது கல்லூரி டியூஷன் ஃபீஸ் கட்டுவதற்காக தற்பொழுது இந்த தொகையானது வழங்கப்படுகிறது. உயர்கல்வி பயில்வதற்காக மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவித் தொகையானது வழங்கப்படுகின்றது. எம் வரதராஜன், 10th ஸ்டாண்டர்ட், கவர்மெண்ட் ஹை ஸ்கூல், தென்மாப்பட்டு.
எம் அசாலிகா 10th ஸ்டாண்டர்ட் நாகப்பா மருதப்பா ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பத்தூர். ஏ சப்ரின் 12th ஸ்டாண்டர்ட் நாகப்பா மருதப்பா ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பத்தூர். எஸ் ஓவியா 12th ஸ்டாண்டர்ட் நாகப்பா மருதப்பா ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பத்தூர். எம் சகுந்தலா நாச்சியார் 11th ஸ்டாண்டர்ட் நாகப்பா மருதப்பா ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பத்தூர். பி ரியாஸ் கான் 11th ஸ்டாண்டர்ட் ஏபி பாய்ஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பத்தூர். அடுத்ததாக எம் அகிலேஸ்வரன் 12th ஸ்டாண்டர்ட் ஏபி பாய்ஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பத்தூர். அடுத்ததாக எம் மாறன் 10th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் டி புதுப்பட்டி. அடுத்ததாக எஸ் முகமது ஆசிக் 10th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் திருப்பத்தூர். அடுத்ததாக கே அஜய் 11th ஸ்டாண்டர்ட் கோட்டை இருப்பு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அடுத்து செயற்கைக்கால் வழங்குதல். அடுத்ததாக எஜுகேஷன் ஃபண்டு வழங்குவர் நமது சங்க முன்னாள் தலைவர் லயன் கே ராஜா அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார்கள். ஸ்டூடெண்ட் கே ஸ்ரீமதி 12th ஸ்டாண்டர்ட். மாறன் 10th ஸ்டாண்டர்ட் மாறன் புதுப்பட்டி. மாறன் வரலையா? ஸ்ரீமதி கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் லயன் கே ராஜா அவர்கள் வழங்குகின்றார்கள். ஸ்ரீமதி அப்சா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பத்தூர். அடுத்து செயற்கைக்கால், அதனுடைய பயன்பெறுபவர் ரவிச்சந்திரன். அவங்க ரவிச்சந்திரனால் வர முடியாத காரணத்தால் அவரது துணைவியார் வந்து இந்த தொகையினை பெற்றுக்கொள்வார்கள். பிளாசா சேகர் அவர்களும் லயன் பழனிவேல் அவர்களும் இதுக்கு ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள். 1,25,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த செயற்கைக்கால் அவரது மனைவியால் பெறப்படுகின்றது.
திருமதி ரவிச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது அந்த செயற்கைக்காலுக்கான சர்வீஸ் ப்ராஜெக்டை பெற்றுக்கொள்வார்கள். அடுத்து அரசு ஆண்கள் ஆபிசியா அரசு ஆண்கள் பள்ளியில் கேமரா ஒன்று நிரந்தர சேவத்தின் கீழாக மாட்டப்படுகின்றது. அதற்கு லயன் இன்ஜினியர் அழகுகுமார் அவர்கள் ஸ்பான்சர் செய்கின்றார்கள். அடுத்து புத்தக பைகள் 5000 ரூபாய் மதிப்புள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்காக லயன் இன்ஜினியர் அழகுகுமார் அவர்களால் ஸ்பான்சர் செய்யப்படுகிறது. புத்தக பைகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது வழங்கப்படும். அடுத்து இஸ்திரி பெட்டி அயன் பாக்ஸ் 6500 ரூபாய் மதிப்புள்ள இந்த பெட்டி திருமதி கீதா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஸ்பான்சர் லயன் ஏடிஎன் மாணிக்க வாசகம் அவர்கள். இஸ்திரி பெட்டி அயன் பாக்ஸ் ஸ்பான்சர் பை லயன் ஏடிஎன் மாணிக்க வாசகம். ஆபிசியா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு சோலார் விளக்கு நிரந்தர சேவை வழங்குபவர் லயன் கான் முகமது ராசி ஜுவல்லர்ஸ். ஆபிசி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு ஒரு சோலார் விளக்கு 7000 ரூபாய் மதிப்புள்ள இந்த விளக்கு வழங்கப்படுகின்றது. வழங்குபவர் லயன் கான் முகமது ராசி ஜுவல்லர்ஸ். இப்பொழுது லயன் ஏடிஎன் மாணிக்க வாசகம் அவர்களுக்கு நமது பிளாசா சேகர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். சேலை 6000 ரூபாய் மதிப்புள்ளது. 15 நபர்களுக்கு டாக்டர் லயன் அமீர் பாதுஷா அவர்களால் வழங்கப்படுகிறது. ஸ்பான்சர் செய்பவர் லயன் அமீர் பாதுஷா. சேலை 6000 ரூபாய் மதிப்புள்ளது. 15 நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. சேலை பெறுகின்ற பயனாளர்கள் முத்துலட்சுமி, கதீஜா, தேவி, நூர், மைதீன் பீவி, பிரேமா மற்றும் புஷ்பம். அனைவருக்கும் 10 நிமிடத்தில் நிகழ்ச்சி முடிந்துவிடும். இரவு உணவு உண்டு அடுத்து செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். காக்கி ஆடை 5 நபர்களுக்கு ரூபாய் 5000 மதிப்புள்ளது. கோல்டன் சவுண்ட் சர்வீஸ் லயன் அயூப் கான் வழங்குபவர். ஸ்பான்சர் பண்ணுபவர் கோல்டன் சவுண்ட் சர்வீஸ் லயன் அயூப் கான். பேரில் 5 பேர் பேர் கொடுக்குறேன். 15 நபர்கள். அரிசி மூடை அமௌண்ட் 9000 வள்ளலார் மடம் முதியோர் இல்லத்திற்கு லயன் அனந்தராமன், லயன் சிவசுப்பிரமணியன், லயன் அழகுகுமார்,
லயன் டாக்டர் பழனிவேல், லயன் எல்ஐசி துரைராஜ். தயவுசெய்து இந்த சர்வீஸ் ப்ராஜெக்ட் முடித்த உடனே பொன்னாடை போர்த்திங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதை நமது தலைவர் அவர்கள் தான் அதுக்கு வழி செய்யணும். தலைவர் அவர்களே, கொஞ்சம் சர்வீஸ் ப்ராஜெக்டை முடிச்சுக்கிறோம், அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அரிசி மூடை வழங்கிய வள்ளல்கள் லயன் எல்ஐசி துரைராஜ், லயன் அனந்தராமன், லயன் எல்ஐசி சிவசுப்பிரமணியன், லயன் அழகுகுமார், இன்ஜினியர் அழகுகுமார், லயன் டாக்டர் பழனிவேல், லயன் உயர்திரு ரெங்கசாமி சாரவன். அரிசி மூடை வள்ளலார் மடத்திற்கும் முதியோர் இல்லத்திற்கும் வழங்கப்படுகின்றது. அரிசி மூடை. அடுத்து மளிகை பொருள் பிளஸ் அரிசி 9,000 ரூபாய் மதிப்புள்ளது. வாங்கக்கூடிய நபர்கள் சித்ரா, மலர், லட்சுமி, பிருந்தா. சித்ரா, மலர், லட்சுமி, பிருந்தா. தயவுசெய்து சீக்கிரம் வந்தீங்கன்னா முடிச்சிடலாமா? மலருக்கு பதிலாக தமிழ். அடுத்து கடை நிழற்குடை, கடையில் வைக்கிற நிழற்குடை 4,000 ரூபாய் மதிப்புள்ளது. சாலையோர வியாபாரிகள் சிராஜ் பழக்கடை, சிராஜ் பழக்கடை நிழற்குடை, குடை வள்ளல் லயன் முகேஷ், லயன் இன்ஜினியர் ஆனந்த். நிழற்குடை 4,000 ரூபாய் மதிப்புள்ளது. சாலையோர வியாபாரிகள் பெறுபவர் சிராஜ் பழக்கடை, குடை வள்ளல் லயன் முகேஷ், லயன் இன்ஜினியர் ஆனந்த். நூலகம் புத்தகம் 4,000 ரூபாய். அண்ணா கிளை நூலகம் திருப்பத்தூர், வழங்குபவர் லயன் பிளாசா சேகர். அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ், விளையாட்டு ஆடை 5,000 ரூபாய் மதிப்புள்ள விளையாட்டு ஆடை பெறுகின்றவர்கள் பயனாளர்கள் ஆர்சி ஃபாத்திமா பள்ளி மாணவர்கள் 10 பேர். ஸ்பான்சர் செய்பவர் லயன் இன்ஜினியர் அழகுகுமார். அடுத்து நமக்கு முகாம்கள் நடத்தும் பொழுது, மருத்துவ முகாமிலிருந்து எல்லா முகாம்கள் நடத்தும் பொழுது நேஷனல் கல்லூரியிலிருந்து நமக்கு நிறைய உதவிகள் செய்கின்றார்கள். அந்த நேஷனல் கல்லூரியினுடைய முதல்வர் என் ஆசிரியரனுடைய ஜெகநாதன் ஆசிரியனுடைய மகன் சுரேஷ் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 3,50,000 ரூபாய்க்கு சர்வீஸ் ப்ராஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது. உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நீங்கள் மேடைக்கு செல்லலாம். அடுத்து நன்றியுரை. நன்றியுரை லயன் ஆர் அழகு சுந்தரம், செக்ரட்டரி. இந்த 40ஆம் ஆண்டு பதவியேற்பு விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் திருப்பத்தூர் ஆறுமுக நகர் லயன்ஸ் கிளப்பின் சார்பாக நன்றிகளை உங்கள் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.